அல்லேலூயா. நான் 3 நாளுக்கு ஜீவன் போயிடுச்சே. ஒரு சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். 2 நாள் ரொம்ப பிரயோஜனமாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் நினைக்கிறது சரியா இருக்கா? ஆமென். அல்லேலூயா. உங்களை பார்த்து தான் கேட்குறேன். நான் நினச்சது கரெக்டா? அப்படி தான் தோணுது பாஸ்டர். தேவனாகிய கர்த்தர் நம் நடுவிலே அவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. முதல் நாளில் ஆண்டவர் நம்மோடு கூட பேசினார். என்ன பேசினார்? ஆமென். டெஃபில்லா, அதுக்கு அழகாக ப்ரொனன்சியேஷன் டெஃபில்லா. அப்போது இந்த டெஃபில்லா ஜெபம் என்றால் என்ன என்பதை குறித்து 2 நாட்கள் நாம் தியானித்தோம். மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்காக பரிந்துரை செய்தான் ஆண்டவரிடத்தில். 2வது நேற்று தினத்தை புதிய ஏற்பாட்டில் ஒரு தீர்க்கதரிசி, பழைய ஏற்பாட்டில் ஒரு தீர்க்கதரிசி இஸ்ரவேல் ஜனங்களுக்காக பரிந்துரை செய்தார். ஆனால் புதிய ஏற்பாட்டில் ஒரு தீர்க்கதரிசி யாருக்காக பரிந்துரை செய்தார்? ஆவிக்குரிய இஸ்ரவேலராக இருக்கக்கூடிய நமக்கு பரிந்துரை செய்தார். ஆமென். அந்த வேண்டுதல்களை தான் நேற்று தினத்தில் நாம் தியானித்தோம். அது உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்றைக்கு டெஃபில்லா அப்படின்னா என்ன? இதில் இன்னும் ஒரு ஒரு அர்த்தம் எபிரேய வார்த்தையில் போடப்பட்டிருக்கிறது. அதுவும் வேதத்திலும் கிட்டத்தட்ட ஒரு 77 முறை அந்த டெஃபில்லா அப்படின்ற எபிரேய வார்த்தை பழைய ஏற்பாட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதிலிருந்து ஒன்று அல்லது 2 10 நிமிஷத்தில் அப்படித்தானே 15 நிமிஷம் இல்லை, ஆண்டவர் எந்த அளவுக்கு சொல்லுகிறாரோ அந்த அளவுக்கு நான் அதை சொல்லி நான் கடந்து செல்ல விரும்பேன். இது சாதாரணமாக தான் இருக்கும் நமக்கு. அது நம்ம படிக்கும் பொழுது அது சாதாரணமாக இருக்கும். ஆனால் அதற்கென்று ஒரு கூட்டத்தை நடத்தி அந்த வார்த்தையை நாம் புரிந்து கொள்ளும்படி பேசப்படும் பொழுது அந்த வார்த்தையே ரொம்ப டேஸ்டாக இருக்கும். ஆமாவா இல்லையா? ஆமாண்ணா ஆமாம் சொல்லுவேன். உங்களுக்கு புரியும்னா, நம்மளுக்கு பிடிக்கவே பிடிக்காது ஒரு ஆள்னு வச்சுக்கோங்களேன். அவங்க என்னதான் தேனிட்ட பணியாரம் செஞ்சு கொடுத்தாலும் அதில் ஏதாவது ஒரு குறைய நாம் கண்டுபிடிச்சி தான் ஆகும். ஆனால் ஒருத்தர் ரொம்ப பிடிக்கும்னு வச்சுக்கோங்களேன், அது தீ அடிச்சு கொடுத்தா ரொம்ப டேஸ்டாக இருக்குது சிஸ்டர். அந்த அந்த தீஞ்சி போயிருந்து பாருங்களேன், அந்த தீயை ரொம்ப அழகாக இருந்தது அப்படி சொல்லிட்டு சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? இதுதான் மனிதனுடைய இயல்பு. அதுபோல தான் இதுவரைக்கும் நாம் அந்த வசனங்களை வாசித்திருப்போம், தியானிச்சிருப்போம், கேட்டிருப்போம். நீங்களும் படித்திருப்பீங்க, நீங்களும் தியானம் பண்ணியிருப்பீங்க, நீங்களும் போதித்திருப்பீங்க. ஆனால் ஆண்டவர் இந்த நாளிலே தேவனாகிய கர்த்தர் பேசப்படும் பொழுது பேசின வார்த்தைகளாகவே இருக்கும். ஆனால் அது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு வித்தியாசத்தை உண்டாக்கும். அல்லேலூயா. அதனால் இந்த டெஃபில்லா வேதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள ஒரு வார்த்தை. அது எதற்கு அடையாளமாகிறது அல்லது அதனுடைய அர்த்தம் என்ன
என்று சொன்னால், டெஃபில்லா ஜெபம் என்று சொன்னால் கெஞ்சுதல். அல்லேலூயா, கெஞ்சுதல். அப்ப நம்ம ஆண்டவரிடத்துல இன்றைக்கு கெஞ்ச போகிறோம். உலகத்தில் சொல்லுவாங்க பழமொழி, என்ன நீ கெஞ்ச மிஞ்சற, மிஞ்ச கெஞ்சறிய. இது உலகத்தானுடைய வழக்கு சொல். ஆனால் ஆண்டவர் வேதத்திலே பல தேவனுடைய மனிதர்கள் மனுஷனிடத்தில் கெஞ்சினது இல்லை, ஆண்டவரிடத்தில் கெஞ்சுகிறார்கள். அல்லேலூயா. அப்போ கெஞ்சுதல் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எளிமையாக உங்களுக்கு சொல்லணும்னா, கெஞ்சுதல் அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதை நான் சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்கு தெரிஞ்சதை நான் சொல்லுங்க. கெஞ்சுதல்னா என்ன? நம்ம அந்த வார்த்தை நல்லா தெரியும், மனசுலே தான் இருக்கும், அப்படி நெஞ்சிலே அப்படியே இது வரைக்கும் இருக்கும். ஆனால் சொல்றது மட்டும் கொஞ்சம். கெஞ்சுதல்னா என்ன சொல்லுங்க பார்க்கலாம். விடாப்பிடியா கேட்கறது. ஆமாம், அதுதான் கெஞ்சுதல். விடாப்பிடியா. அப்படி வேற அடம் பிடிக்குது, குழந்தை அடம் பிடிக்குது, கெஞ்சுதல். கரெக்ட் தான், எல்லாம் கரெக்ட் தான். நாங்கள் ஒன்றும் தப்பே கிடையாது, கரெக்ட் தான். சொல்லுங்க, எவ்வளோ வெளிப்பாடு வருது பார்த்தீங்களா? சொல்லுங்க. ரொம்ப தயவோடு. அது கொஞ்சம் இடிக்குதுன்னு நினைக்கிறாரு. அந்த போராடி ஜெபித்தல். வேற சொல்லுங்க சீக்கிரம். பிடிவாதமா ஜெபம் பண்றது. சகோதரர்கள் எப்பவுமே நம்ம தான் ஃபெயிலியர் ஆயிடுறோம் எதுலையுமே. சகோதரர்கள் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்களே சொல்ற, என்ன கெஞ்சுதான் பாஸ் அவன். ஐயோ, அவன் கெஞ்சாத கெஞ்சினா கெஞ்சி அதே தான் சொல்லிட்டு போவான். அப்ப அதனுடைய அர்த்தம் என்ன? நீங்க சொன்னது எல்லாமே கரெக்ட் தான். இன்னொரு நல்லா உங்களுக்கு புரியும்படி சொல்லணும்னா, பிச்சை எடுக்கிறது. சப்புன்னு ஆயிடுச்சு இல்லை சொன்னோன்னே. நான் பாச நான் பயங்கரம் அப்படியே இதில் ஒரு ஏதாவது எபிரேய வார்த்தை எதை நான் பேச்சு கண்டுபிடிச்சி எதனா சொல்லியிருப்பீங்கன்னு பார்த்து, இது வந்து சாதாரண முறை எங்களுக்கு பிச்சை எடுக்கிறீங்களா? அப்போ நாங்கள் என்ன பிச்சை எடுக்கிறோங்களா? ஆமாம், பிச்சை எடுக்கிறவங்க தான். அல்லேலூயா. யாரிடத்துல? தெய்வத்தின் இடத்துல. அல்லேலூயா. ஒரு கரங்களை தட்டி ஆண்டவர் மையப்படும். அல்லேலூயா. நல்லா கவனிங்க, கெஞ்சுகிற ஒரு ஜெபம், ஆண்டவரிடத்துல கெஞ்சி மன்றாடுகிற ஒரு ஜெபம், இதுவும் ஒரு பரிந்துரை செய்யக்கூடிய ஜெபத்தோடு கூட ஒரு தொடர்புடையதாக இருக்கிறது. அல்லது மன்றாட்டு ஜெபத்தோடு கூட ஒரு தொடர்புடைய ஒரு ஜெபமாய் இந்த கெஞ்சுதல் ஜெபம் இருக்கிறது. அல்லேலூயா. அப்படியான இந்த கெஞ்சுதல் என்றால் இன்னும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற விதத்தில் சொல்ல வேண்டுமானால், நம்முடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய ஒரு தாங்க முடியாத ஒரு மனவேதனை இருக்கு பாருங்களேன், மன அழுத்தம் இருக்கிறது இல்ல, மனதிலே குழப்பத்தோடு, மனதிலே வேதனையோடு, மனதிலே ஒரு சலிப்போடு கூட நாம் ஆண்டவருடைய பாதத்தில் வந்து ஆண்டவரே அப்படின்னு கெஞ்சும் பொழுது, அந்த கெஞ்சுதலிலே ஒரு அழுகை இருக்கும், அந்த கெஞ்சுதலிலே ஒரு கண்ணீர் இருக்கும், அந்த கெஞ்சுதலிலே தன்னுடைய இருதயத்தை அப்படியே ஊட்டி ஜெபிக்கக்கூடிய ஒரு ஜெபம் இருக்கும். இதுதான் டெஃபில்லா ஜெபம். அல்லேலூயா. இது என்ன ஜெபம்? டெஃபில்லா ஜெபம். அப்போ நாம் தேவனிடத்துல கெஞ்சி ஜெபிக்க வேண்டும். என்னைக்காச்சும் கெஞ்சி ஜெபம் பண்ணிக்கிறோமா? நேற்று தினத்தை பிரதர் ஜான்சன் ஜெபம் பண்ணார். ஆண்டவரே ஜெபம் பண்ணி அப்படியே அழுது ஜெபம் பண்ணார். ஏன்னா அப்போ அந்த வார்த்தை அவருடைய இருதயத்தை தொட்டு, அந்த தொடுதலின் நிமித்தமாக உண்டாகுகிற அழுகை அல்லது கெஞ்சுதல், அப்படிப்பட்ட ஜெபம் தான் டெஃபில்லா ஜெபம். கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. அப்ப
அப்ப யாரெல்லாம் உடைந்த உள்ளத்தோடு, யாரெல்லாம் தன்னுடைய இருதயம் நொறுக்கப்பட்ட, தன்னுடைய இருதயம் உடைக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு வேதனை அடைந்து மன சஞ்சலத்தோடு, ஏன் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை என்ற நினைப்போடு வேதனையோடு தேவனுடைய சமூகத்திலே அழுது, ஆண்டவரே உம்மை விட்டா எனக்கு வேற யாரும் கதி இல்லை ஆண்டவரே, ஆண்டவரே உம்முடைய சமூகத்தை விட்டால் வேற ஒன்றும் என்னால் செய்ய முடியாது, எனக்கு நாதி இல்லை, ஆகவே உம்முடைய சமூகத்தில் வந்து நான் சரணடைகிறேன் என்று சொல்லி அழுது கண்ணீர் விட்டு ஜெபிக்கக்கூடிய ஒரு ஜெபம் இருக்கிறது பாருங்க, அதுதான் டெஃபில்லா ஜெபம். அல்லேலூயா. அப்போ இந்த 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 எபிரேய வார்த்தையை எபிரேய வேதாகமத்தில் ஒரு இடத்துல குறிப்பிடப்பட்டுள்ளது. அதை மாற்றும் நான் உங்களுக்கு சொல்லி கடந்து செல்ல விரும்புகிறேன். ஓசியா தீர்க்கதரிசன புத்தகம் 12ஆம் அதிகாரம் 3-4 ஆகிய வசனங்களை நான் வாசிக்கிறேன். இது ரொம்ப ஓசியா வந்து ரொம்ப அற்புதமான வசனம். நான் இந்த கடந்த நாட்களில் இந்த அதிகாரத்தை, இந்த புத்தகத்தை படித்து கொண்டு இருக்கிறேன். தேவனாகிய கர்த்தர் நம்மை பலப்படுத்துவார். இந்த அதிகாரத்தில் 12ஆம் அதிகாரம் 3-4 ஆகிய வசனங்களை நான் வாசிக்கிறேன். அவன் தாயின் கர்ப்பத்திலே தன் சகோதரனுடைய குதிகாலை பிடித்தான், தன் பலத்தினால் தேவனோட போராடினான், அவன் தூதனானவரோட போராடி மேற்கொண்டான், அழுது அவரை நோக்கி கெஞ்சினான். அந்த வார்த்தை படிக்கும்போது அப்படிதான் படிக்கணும். எங்க கவனிங்களேன், எங்க பெரியப்பா தான் சொல்லுவார், இருக்கார் இன்னும் உயிரோட. ஒரு நாள் கூட சர்ச்சை நம்ம சர்ச்சை வாங்கன்னு கொஞ்ச நாள் கூப்பிட்டுனுக்கிறேன், வரமாட்டேன்டார் கோச்சின்னு. ஏன்னா நான் ஆரம்பத்தில் அவர் தான் என்னை ஊழியத்துக்காக ஐயா பாஸ்டர் சுந்தரையா, எல்லாருக்கும் தெரியும், ஏசியே, அவரிடத்துல கொண்டு போய் என்னை கொடுத்து, அண்ணே என் தம்பி பையன் ஸ்டீஃபன் ராஜ் இவனை நீங்கள் பிரதிஷ்டை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரையாக்களை கொடுத்துட்டு அதை டிஜிஎஸ் தினர்களை கொடுத்து நீங்கள் ஜெபம் பண்ணி என் பையனை பிரதிஷ்டை பண்ணி ஒரு நல்ல ஒரு பெரிய ஊழியக்காரனை வரணும் அப்படின்னு சொல்லி சென்னை பெரியார் திடலாம் இபிபி ஆளில் தெரியல, பெரியார் திடல், ஏன்னா ஆபில் என்ன பிபிபி ஆளுன்னு சொன்னார். அதில் பெரியார் திடலில் சகோதரர் டிஜிஎஸ் தினகரன் கையில் கொடுத்து என்னை பிரதிஷ்டை பண்ணினார். எதுக்கு நான் சொல்கிறேன்னா, அவர் சொல்லுவார், அடிக்கடி சொல்லுவார், வசனத்தை படிக்கும்பொழுது அந்தந்த எந்தெந்த இடத்துல அழுத்தம் கொடுக்க வேண்டுமோ, எந்தெந்த இடத்துல மேலோட்டமாய் வாசிக்க வேண்டுமோ அந்தந்த இடத்துல நீங்க அழுத்தி மேலோட்டமா எந்த இடத்துல ஏற்ற இறக்கங்கள் இருக்கிறதோ அப்படி நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வேதத்தை போதிக்கக்கூடிய ஒரு 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 ஒருவனை தேவையே இல்லை, உங்களுக்கே நீங்களே புரிஞ்சு கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லுவார். இல்லையா? அதனால அந்த கெஞ்சு அப்படின்றவன சும்மா அழுது அவரை நோக்கி கெஞ்சினான் அப்படின்னு சொல்றதை விட நம்ம அது கொஞ்சம் அழுத்தி வாசிக்கும் ரொம்ப அற்புதமா இருக்கும். ஆமென் சொல்லுங்களேன், ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் மீண்டுமாய் வாசிக்கிறேன். அவன் தூதனானவரோட போராடி மேற்கொண்டான், அழுது அவரை நோக்கி கெஞ்சினான். பெத்தேலிலே அவர் அவனை கண்டு சந்தித்து அவ்விடத்திலும் நம்மோட பேசினான். கண்மான தேவ பிள்ளைகளே, இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம் தான், தெரிந்த சம்பவம் தான். யாக்கோவை குறித்து நாம் இந்த இடத்திலே வாசிக்கிறோம். இந்த யாக்கோபு ஏன் கெஞ்சுகிறான், எதற்காக கெஞ்சுகிறான்? அப்படிப்பட்ட அந்த கெஞ்சுதல்னா அழுது கண்ணீர் விட்டு புலம்பி தவிக்கிறான். ஏனென்றால் இன்னும் கொஞ்ச நாட்களிலே எனக்கு என்ன நேரிடுமோ எனக்கு தெரியாது. ஏனென்றால் நான் ஏமாற்றி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட என்னுடைய சகோதரன் எதிரிட்டு வருகிறான். அவன் என்னை கொலை செய்வானோ, என்னை சாகடிப்பானோ அல்லது விட்டு வைப்பானோ தெரியாது என்பதற்காக இந்த யாக்கோபு தேவனுடைய சமூகத்திலே இரவு முழுவதும் போராடி ஜெபிக்கிறான். அதை தான் ஆதியாகமத்தின் புத்தகத்தில் நாம்
32வது அதிகாரத்தை நாம் வாசிக்கிறோம். அல்லேலூயா. இந்த இடத்தை வாசிக்கும் பொழுது 32:20 ஸ்தோத்திரம் 4வது வசனத்தை 25வது வசனத்திலிருந்து நான் மன்னிக்கணும் 24வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அப்போது ஒரு புருஷன் பொழுது விடியுமளவும் அவனுடனே போராடி அவனை மேற்கொள்ளாததை கண்டு அவனுடைய தொடை சந்தை தொட்டார். அதனால் அவருடனே போராடுகையில் யாக்கோபின் தொடை சந்து சுளுக்கிற்று. அவர் நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றான். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போகவிடேன் என்று தேவனோடு கூட போராடுகிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. இந்த யாக்கோபு எதற்காக போராடுகிறார் அல்லது ஏன் போராடுகிறார் என்று சொன்னால், தன்னுடைய சகோதரனோடு கூட நல்ல ஒரு சமாதான உடன்படிக்கை ஏற்பட வேண்டும் என்பதற்காக அவர் தேவனுடைய சமூகத்திலே இரவு முழுவதும் போராடுகிறதை நாம் பார்க்கிறோம். எதற்காக? சமாதான உடன்படிக்கை உண்டாகுவதற்காக. அந்த சமாதானம், அதாவது தன்னுடைய உடன் பிறந்த சகோதரனோடு கூட சமாதானம் உடன்படிக்கை ஏற்பட வேண்டும் என்பதற்காக இவன் நிறைய லஞ்சங்களை அனுப்புறான். ஆமென். அப்படியானால் அநேக வெகுமதிகளை முன்பதாக அனுப்புகிறான். நிறைய வெகுமதி. ஒருவேளை இந்த வெகுமதிகளை பார்த்தாவது என் சகோதரன் என்னோடு கூட சமாதான உடன்படிக்கையை செய்வான், அடைவான் என்கின்ற அந்த எண்ணத்தோடு கூட பல வெகுமதிகளை அனுப்புகிறான். என்னென்ன வெகுமதி பாருங்களேன். அது 14 வசனத்து பார்த்தீங்கன்னா 200 வெள்ளாடு, 20 வெள்ளாட்டு கடா, 200 செம்மறி ஆடுகள், 20 ஆட்டுக்கடாக்கள், பால் கொடுக்கிற 30 ஒட்டகங்கள், குட்டிகள், 40 கடாரிகள், 10 காளைகள், கோழி கழுதைகள், இப்படி பல விதமான வெகுமதிகளை அவன் அனுப்புகிறான். அது 33வது அதிகாரத்தில் ஒரு வசனத்தில் 8வது வசனம் சொல்லுகிறது. அப்பொழுது அவன், எனக்கு எதிர்கொண்டு வந்த அந்த மந்தையெல்லாம் எனத்துக்கு என்றான். அதற்கு அவன், யாரு? யாக்கோபு சொல்றான், என் ஆண்டவனுடைய கண்களில் தயவு கிடைக்கிறதற்காக அப்படின்றார். அப்போ ஒரு மனுஷனை ஆதாயப்படுத்திக் கொள்ள வேண்டுமானால், ஒரு மனுஷனிடத்தில் சமாதான உடன்படிக்கை செய்ய வேண்டுமானால், அவனுடைய எண்ணம் என்ன? யாக்கோபுடைய எண்ணம். ஏன்னா இவர் இப்போ யாக்கோபு எப்படி இருக்கார்? இவர் மாம்சத்தில் இருக்கிறார். கவனிங்க, இவர் யாக்கோபு, இவர் பேரே யாக்கோபு. அப்போ ஆண்டவர் இங்கே கேட்குறாரு 28வது வசனம். அப்போ 27வது வசனத்தில் அவர், உன் பேர் என்னன்னு கேட்கிறார். ஏன்னா ஆண்டவருக்கு தெரியாதா இந்த யாக்கோபுடைய பேரு? தெரியும். ஆனால் அவன் வாயினாலேயே அறிக்கை செய்ய வேண்டும் என்பதற்காக தேவன் கேட்கிறார். அப்ப அவன் சொல்றான், யாக்கோபு. அல்லேலூயா. பார்த்தீங்கன்னா இவன் மாம்ச எண்ணத்திலே அவன் யோசிக்கிறான். எப்படியாவது வெகுமதிகளை கொடுத்தா சரியாயிடுவான், எப்படியாவது பரிசுகளை, அதாவது பொருட்களை கொடுத்தா சமாதானம் ஆயிடுவான், அப்படி என்கிற எண்ணத்தின்படி இவன் மாம்சீகமாய் யோசிக்கிறான். நல்லா கவனிங்களேன். நான் ஏற்கனவே உங்களுக்கு நிறைய முறை சொல்லியிருக்கேன். இளையகுமாரன் மூத்த குமாரன் கதை நம்ம படிச்சிருக்கிறோம். அதில் யார் உண்மையாலே நல்லவன்? இளையகுமாரன் உண்மையாவே சொல்ல போனா நல்லவன் மூத்தகுமாரன் தான். ஆமாவா இல்லையா? அவன் எந்த விதத்திலையும் எந்த பாவமும் செய்யல, தகப்பனோடு கூட இருந்தவன் தான்.
ஆனா ஒரு பாவம் செஞ்சிட்டான். இந்த யாக்கோபு வேண்டுமானால் சொல்லலாம், இவன் ஒரு எத்தன், இவன் ஒரு ஏமாற்றுக்காரன், ஒரு அண்ணனுடைய ஆசீர்வாதத்தை ஏமாற்றி திருடி கொண்டு போனவன் என்றுதான் சொல்ல முடியும். ஆனா இவன் ஏசா. அல்லேலூயா. இங்க பாருங்களேன், இந்த அண்ணனை, இந்த சகோதரனை இவன் தன்வசப்படுத்திக் கொள்வதற்காக தன்னுடைய மாம்சிகமான யுக்திகளை கடைபிடிக்கிறான். வெகுமதிகளை கொடுத்தால் இவன் சரியாயிடுவான் அப்படின்னு நினைச்சு அந்த எண்ணத்தில் இருக்கான். ஆனா இந்த ஏசாவோ அந்த வெகுமதிகளை எல்லாம் நினைக்கல. பின்னாடி 33 அதிகாரத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா அது நல்லா தெரியும். அவன் கேட்கிறார் பாருங்க, இதெல்லாம் என்னத்திற்கு? 8வது வசனம், எனக்கு எதிர்கொண்டு வந்த அந்த மந்தையெல்லாம் என்னத்துக்கு? இதெல்லாம் எனக்கு தேவையில்லை, எனக்கு வேண்டிய காரியங்கள் எல்லாம் எனக்கு இருக்கிறது, இதெல்லாம் தேவையில்லை என்று சொல்லி ஒதுக்கி விடுகிறான். அல்லேலூயா. கவனிங்க, இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் யாக்கோபு அவன் தேவனுடைய சமூகத்தில் ராம் முழுவதும் அவன் போராடுகிறான். இந்த ஓசியாவை நாம் வாசித்தோம். அவன் கெஞ்சினான். என்ன கெஞ்சிருப்பான் யாக்கோபு? சொல்லுங்க பார்க்கலாம். என்ன கெஞ்சிருப்பாங்க? என்ன கொலை செய்ய போறாரு, என்ன ஆசீர்வதி ஆண்டவரே. சொல்றது சொல்லிட்டு போங்களாம் பாஸ்டர் அப்படின்றீங்களா? அது சொல்றது தான் நான் வந்திருக்கேன். இருந்தாலும் உங்களுடைய ஒரு கருத்தை நம்ம கேட்கணும் இல்ல? இல்லையா? ஏன் கெஞ்சினான்? ஓசியா தீர்க்கதரிசி ரொம்ப அற்புதமா சொல்றாரு. அவன் கெஞ்சினான் தேவனுடைய சமூகத்தில். ஏன் கெஞ்சினான்னா, நான் நினைக்கிறேன் ஒருவேளை ஆண்டவரே எங்க அண்ணன் நான் ஒரு முறை ஏமாத்தினேன், 2 முறை ஏமாத்தினேன், ஐயோ இனிமேல் அந்த ஏமாற்றுக்காரன் நான் இருக்கக்கூடாது ஆண்டவரே, நான் இனிமேல் நல்லவன் அப்படி என்று சொல்லி உலகத்துக்கு காண்பிக்க வேண்டும் என்பதற்காக தேவனுடைய சமூகத்திலே அவன் இரவு முழுவதும் அழுது ஜெபித்து போராடி கெஞ்சினான். அந்த கெஞ்சுதலின் ஜெபத்தை என் ஆண்டவர் கேட்டு, அந்த தான் கேட்கிற ஆண்டவர், ஏன் உன் பேர் என்னன்னு கேட்கும்போது யாக்கோபு சார் எப்போ சொல்றாரு, எப்போ கேட்கிறாரு, எப்போ சொல்றாரு அந்த யாக்கோபுன்னா, அழுது கெஞ்சி மன்றாடி ஜெபித்த பொழுதுதான். அப்போதான் அவருக்கு தெரியுது, நம்ம ஆண்டவருக்கு தெரிகிறது, ஓ யாக்கோபு திருந்திட்டான், அவனுடைய இருதயம் மாறிவிட்டது, அவன் புதிய மனுஷனாய் மாறிவிட்டான், அவன் ஆவிக்குரியவனாய் மாறிவிட்டான். ஆகவே யாக்கோபே, இனிமேல் நீ யாக்கோபு இல்லை, ஏனென்றால் நீ தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொண்டாயே என்று சொல்லி இஸ்ரவேல் என்று பெயரிட்டான். இப்போ ஒரு படி மேல இந்த யாக்கோபு வளர்ந்து விட்டார். இனி அவர் யாக்கோபு கிடையாது. யார் அவரு? இஸ்ரவேல். இந்த இஸ்ரவேல் என்கிற பெயரிலேயும் கொஞ்ச நாள் அப்படியே ஓடிட்டு இருக்கிறார். குறிப்பிட்ட ஒரு நாட்கள் வந்த பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலே. அப்புறம் என் தாசனாகிய இன்னொரு பேர் வைக்கிறார், 3வது ஒரு பேர் யசூரனே என்று பேர் வைக்கிறார். கைகளை தட்டி ஆண்டவரை மையப்படுத்து. ஏன் யசூரனின் பேர் வைக்கிறாரு? நான் நினைக்கிறேன் இந்த யாக்கோபு, கவனிங்க, இந்த யாக்கோபு இந்த டெஃபில்லா ஜபத்தை ஏறெடுத்ததினாலே இன்னும் அதிகமாய் ஒரு படி மேலே போய் ஆவிக்குரியவனாய் மாறினான். அதை விட ஆவிக்குரிய முதிர்ச்சி உடையவனாய் மாறினான். ஆகவே இனிமேல் நீ இஸ்ரவேல் அல்ல, யசூரனே. அல்லேலூயா. யாக்கோபு என்றால் அர்த்தம் என்ன? யாக்கோபு என்றால் அர்த்தம் என்ன? இஸ்ரவேல் என்ன? எத்தன், ஏமாற்றுக்காரன், பொய் சொல்றவன், ஊரை அடிச்சு உலையில போடுறவன்.
இருந்த ஒரு மனிதனை எப்படி மாற்றினார்? நீ மனிதனோடும் தேவனோடும் போராடி நீ இனிமேல் இஸ்ரவேல் என்று அழைக்கப்படுவாய் என்று சொல்லி இஸ்ரவேலாய் மாற்றினார். அதற்கும் ஒரு படி மேல போயிட்டு யெஷூரனே அப்படின்றார். யெஷூரன் அர்த்தம் என்ன? யெஷூரன் அர்த்தம் என்ன? நான் நிறைய முறை சொல்லிக்கிறேன். யெஷூரன் அர்த்தம் என்ன? ஒரு படி, அது ஒரு முதிர்ச்சி அடைந்துட்டார். ஏன்னா ஆபிரகாம் பாருங்களேன், ஆபிரகாம் எத்தனாவது வயசுல குழந்தை பிறந்துச்சு? 100 வயசு. கரெக்டா? 100 வயசுல குழந்தை பிறந்துச்சா? என்ன ரெண்டாவது ஒரு முறை கேள்வி கேட்டால் எப்பவுமே தயக்கம் உண்டாகிறது. அந்த தயக்கங்களை என் ஆண்டவர் மாற்றுவாராக. எத்தனாவது வயசுல ஆண்டு பிள்ளை கொடுத்தாரு? 100வது வயசு. கரெக்டா? ஒரு தரம், 2 தரம். மாம்சத்தின்படி 86வது வயசுல ஒரு குழந்தை கொடுத்தார். ஆமாவா இல்லையா? அவன் தான் இஸ்மவேல். ஆனால் தேவனுடைய நியமத்தின்படி, தேவன் கொடுத்த கட்டளையின்படி, தேவன் ஆபிரகாமோடு உடன்படிக்கை செய்ததின்படி அதுதான் உண்மையான ஒரு சந்ததி. ஆகவே அவனுக்கு அப்பதான் 99 100வது வயசுல ஆண்டவர் ஈசாக்கை கொடுத்தார். கொடுப்பதற்கு முன்பதாக தீர்க்க தரிசனமாய் சொன்னால், உனக்கு ஒரு பிள்ளை பிறப்பான், அவனுடைய சந்ததி கடற்கரை மணலத்தனையாய் மாறும், வானத்து நட்சத்திரங்களைப் போல மாறும் என்று சொன்னார். ஆனா அவர் சொல்லி கிட்டத்தட்ட 25 ஆண்டுகள் ஆகிறது. ஆனா குழந்தை இல்லை. ஏன் குழந்தை இல்லை? சோதிக்கிறாரு, அப்புறம் புடமிடுறாரு, அப்புறம் பேப, அப்புறம் விசுவாசிக்கிறவனா இருக்கிறான்னு சோதிக்கிறாரு. நகைத்தார். சொல்லுங்க, சேர்ல உட்காந்துக்கிற பெரியவங்க யாரா சொல்லுங்க, சகோதரர்களே சொல்லுங்களேன். 25 ஆண்டுகள் குழந்தை கிடைக்கல. ஏன் கிடைக்கலன்னா, அதுல ஒரு வார்த்தை அழகா போட்டுக்கும். 17ஆம் அதிகாரம் 1வது வசனம் பார்த்தீங்கன்னா, அது வாசித்து பாருங்க. ஆபிரகாம் 99 வயதான போது தரிசனமாகி, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாய் இரு. ஆண்டவர் எதிர்பார்க்கிற உத்தமம் அந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையில 99 வயசு வரைக்கும் வரல. ஆனால் 100வது வயசுல அவன் உத்தமத்தை ஆண்டவர் பார்த்தால், அந்த 100வது வயசுல தான் ஆண்டவர் அவனுக்கு பிள்ளையை கொடுத்தார். எதுக்காக நான் சொல்றேன்னா, அத போல இந்த யெஷூரன் அந்த ஒரு முதிர்ச்சியை அடைகிற வரைக்கும் அவன் யெஷூரனாய் மாறவில்லை. யெஷூரனே என்று சொன்னால் அர்த்தம் என்ன? உத்தமன் என்று அர்த்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் ஆபிரகாமின் சந்ததியை என்ன மாற்றினாராம்? ஒரு 3 காரியங்கள் சொல்லப்பட்டது வசனம். எப்படி மாற்றினாராம்? வானத்து நட்சத்திரம், கடற்கரை மணல், 3வது எங்களுக்கு தெரியலையா? மறந்துடும் பாஸ்டர், நாங்கள் ரெகுலராக படிக்கிறவங்க தான் ஒவ்வொரு முறையும், ஆனால் அடிக்கடி கொஞ்சம் மறதியா இருக்கு அப்படின்றீங்களா? பூமியின் தூளை போல மாற்றுவேன். இதை நான் ஏற்கனவே இது சொல்லு, ஃபெல்சி உங்க குழந்தை பர்த்டேக்கு சொன்னேன். அப்போ ஒரு பண்டிதர் சொல்லுகிறார், என்ன சொல்றாரு? பூமியின் தூளை யாருக்கு ஒப்பிடுகிறார்? இஸ்மவேலுக்கு ஒப்பிடுகிறார். நீ உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். அப்ப பூமியின் தூள் என்பது யார்? இஸ்மவேலின் சந்ததி.
கடற்கரை மணலத்தனையாய் உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொன்னாரு. அந்த கடற்கரை மணல் என்பது எழுத்தின்படி யூத ஜனங்களை குறிக்கும், இஸ்ரவேல் ஜனங்களை குறிக்கும். மூன்றாவதாக ஒன்று சொன்னார், அந்த அதே ஆபிரகாமை கொண்டு வந்து வானத்தை பார்க்க சொன்னார். இது ஏன்னா நல்ல கவனிங்க, இந்த வானம் என்பது தூரத்தை குறிக்கிறது, தூரத்தை குறிக்கிறது. அப்போ இந்த ஆபிரகாம் ஆவிக்குரிய கண்ணோட்டத்திலே இனி வரக்கூடிய சந்ததிகளையும் பார்த்தார். ஆகவே அவர்களையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதற்காக வானத்து நட்சத்திரங்களைப் போல உன் சந்ததி பெருகும் என்று சொன்னார். அந்த வானத்து நட்சத்திரங்கள் எதற்கு அடையாளமாய் சொல்லுகிறார்? நீங்களும் நானும் தான் ஆண்டவர் அந்த சந்ததிகளுக்கு அடையாளமாய் சொல்லுகிறான். இந்த வேத பண்டிதர் ரொம்ப அற்புதமாக எழுதுறாங்க பாருங்க. அப்போ ஆபிரகாம் முஸ்லிமுக்கு யார் தகப்பன்? ஆபிரகாம் தான் தகப்பன். முகமதியன் முஸ்லிம்கள் யார் தான்? அப்பா ஆபிரகாம், இப்ராஹிம். நமக்கு யார் ஆவிக்கிற தகப்பன்? விசுவாசிகள் தகப்பன் ஆபிரகாம். இஸ்ரவேலருக்கு யாரு தகப்பன் என்று அழைக்கிறார்கள்? ஆபிரகாம். அப்போ மூன்று சந்ததியும் நாமளும் ஆபிரகாம் தான் நமக்கு தகப்பனா இருக்கிறாரு. முஸ்லிமுக்கும் ஆபிரகாம் தான் தகப்பனு. நல்லா கவனிங்க, இஸ்ரவேலுக்கும் ஆபிரகாம் தான் தகப்பனு. ஒத்த குழந்தை இல்லை அவருக்கு, ஒரு குழந்தை கிடையாது, ஒரே ஒரு குழந்தை கிடையாது. ஆனா அவனை இந்த உலகமே தகப்பன் என்கிற ஸ்தானத்தில் வைத்திருக்கிறது. எவ்வளவு பெரிய சந்தோஷம், எவ்வளவு பெரிய ஆனந்தம், எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே கவனிங்க, இப்ப நான் சமைச்சிட்டு வரேன். இந்த யாக்கோபு தேவனுடைய சமூகத்தில் போராடினான். எதற்காக? என் சகோதரன் உடன்படிக்கை சமாதானம் அடையணும். நல்லா கவனிங்க, இந்த யாக்கோபு இந்த சகோதரனோடு, தன்னுடைய சொந்த சகோதரனோடு கூட உடன்படிக்கை செய்ததினாலே தான் இவன் யெஷூரனாய் கர்த்தர் மாற்றினார். கையில தட்ட மாட்டீங்களே, கையை தட்ட மாட்டீங்களே. இதுதான் ஆவிக்குரிய முதிர்ச்சி. ஆனா ஆவிக்குரியவனா இருந்தான், என்றைக்கு அவன் தேவனோடு கூட உறவாடி, தேவனோடு கூட போராடி, தேவனுடைய சமூகத்தில் அழுது கெஞ்சி தன்னுடைய இருதயத்தை ஊட்டி, தன்னுடைய இருதயம் உடைக்கப்பட்ட நிலையிலே இந்த தேவ மனுஷன் ஜெபித்தாரோ அன்றைக்கு தான் இஸ்ரவேலாய் மாறினான். அது மாத்திரமல்ல, பின்னாட்களில் யெஷூரனாய் கர்த்தர் மாற்றினான். ஆண்டவரே பேர் இருக்கிறார், என் தாசனாகிய யெஷூரனே அப்படின்னு பேர். அப்போ என்ன ஜெபம் பண்ணார் யாக்கோபு? டெஃபில்லா ஜெபம். தலைப்பை விடக்கூடாது. என்ன ஜெபம் பண்ணார் அவரு? அப்படின்னா என்ன ஜெபம்? கெஞ்சுதல். ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து பிச்சை எடுத்தல். ஒரு முறை நான் கதர் காதி கிராஃப்டில் போய் நம்ம எப்பவுமே எடுக்கிறது தான். காலையில் போனோம், கடை தரத்துக்கு முன்னாடி எங்கோ ஒரு இடத்துக்கு ப்ரேயருக்கு போனோம். அங்கே போய் நின்றுக்கிறேன். கடை தந்தோடனே நான் தான் போனி பண்ண போகிறேன். போனி பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு லேடி என் பக்கத்தில் நின்று எனக்கு ஒரு சேரி எடுத்து கொடு அப்படின்னு. இல்லையா, ஒரு லேடி குழந்தைய வச்சுட்டு அண்ணா 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 ஒரு சேரி எடுத்துக்கொண்டேன், சேரி எடுத்துக்கொண்டேன். என்ன இது காலையில் நம்மளுக்கு போராட்டமாக போச்சு. இது வந்து ஒரு பொண்ணு, இப்போ ஒரு லேடி வந்து சேரி எடுத்து கொடுக்குறேன்னு சொல்லி, அம்மா போமா, இல்லைம்மா போமான். ஏன்னா எனக்குள்ள மனசுள்ள கஷ்டமாக தான் இருக்குது. அது சேரி எடுத்து கொடுத்தா அது என்ன பண்ணுவாங்க, அதை அப்படியே பிரிக்காமல் வெளில போய் விற்றுருவாங்க. அதனால் உனக்கு சாப்பாடு வேணுமா, இது டீ பக்கத்தில் இருக்குது, டீ கடை வேணுமா, போண்டா வேணுமா, அதெல்லாம் எனக்கு வேணாம், ஒரு சேரி தான் வேணும்ட்டு என் இருதயத்தை கடினப்படுத்திட்டு வாங்கி கொடுக்காம ஒயிட் ஷர்ட் வாங்கி நேரம் வந்து காலையில் ஏறிட்டேன். அல்லேலூயா. நீ எல்லாம் ஒரு பாஸ்டர் ஐயா யோ அப்படின்றீங்களா? நான் பாஸ்டர் தான். ஆனால் யாருக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யணும். ஒரு முறை சென்னைக்கு போகிறோம். நான் ஓட்டத்துக்கு முடியாதுன்னு லீவ் பதில் கூட்டு போனேன்.
ராகினி ரோகிணி தியேட்டர் பக்கத்தில் வந்து டீ சாப்பிட்டோம். அப்போ வந்து 2 வாலி பசங்க வந்து எல்லாருக்கும் என்ன கெஞ்சினுக்குது. எல்லாம் டீ சாப்பிட்டு வராங்க. அவங்க வேலை பார்த்து டீ சாப்பிட்றாங்க. இது எப்படி கெஞ்சுது, இது அதுதான் கெஞ்சுது. அப்போ தான் அது உண்மையான அர்த்தம் நம்ம அவங்க இல்லாததினால, தன்னுடைய வறுமையினால, தன்னுடைய வறுமை கோட்டில் இருக்கிறதுனால கெஞ்சுறாங்க. எனக்கு ரொம்ப பரிதாபமாயிடுச்சு. நான் அவன் கடலை எல்லாம் இதில் ரெண்டாவது போடுப்பா. அவன் போட்டான், பேக் பண்ணான், நல்ல ஒரு கவரை போட்டு எங்களுக்கு நான் எனக்காக எத்தனை போகிறேன்னு சொல்லிட்டு கேட்டு அவன் நல்லா பேக் பண்ணி கொடுத்தான். லீவ் ஒருவர் கேட்குறாரு, ஆனால் இது யாருக்கு நான் எது வச்சுக்கிறாரு. ஆமாம், யாருன்னு அவங்க வெளில வரும்போது அந்த பொண்ணுங்களுக்கு கொடுத்துட்டு நாங்கள் வந்துட்டோம். அல்லேலூயா. அப்போது கெஞ்சுகிறதுனா பிச்சை எடுக்குது. இன்றைக்கி நம்ம தேவ சமூகத்தில் கொஞ்ச நேரம் பிச்சை எடுக்க போகிறோம். யார் எத்தனை பேர் ஆயத்தம்? உண்மையாக சொல்கிறேன், உண்மையாக பிச்சை எடுக்கணும். என்கிட்ட இல்லை, மற்றவங்கிட்ட இல்லை, தேவனிடத்தில். இன்னொரு சம்பவம் கூட சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன்னா இதெல்லாம் ஜப உறுப்புகளில் அடங்கியிருக்கு. அதனால் இன்னும் ஒரே ஒரு காரியத்தை மட்டும், தெஃபில்லா வேறு எந்த இடத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என்னாகமத்தின் புத்தகம், என்னாகமும் 12ஆம் அதிகாரம், என்னாகமும் 12ஆம் அதிகாரம் நாம் வாசிக்கிறோம், கவனிங்க. 13வது வசனத்தில், அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, என் தேவனே அவளை குணமாக்கும் என்று கெஞ்சினான். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அப்பதான் சீக்கிரம் முடிப்பேன். அல்லேலூயா. நீங்க ரொம்ப ஸ்லோவா சொன்னீங்கன்னா அப்ப இன்னும் நீங்க பேசுங்க பாஸ்டர் அப்படின்னு அர்த்தம். பாருங்க, மோசே யாருக்காக கெஞ்சுறாரு? மீரியாமுக்காக கெஞ்சுகிறார். யார் இந்த மீரியாம்? தன்னுடைய சகோதரி. அப்போ இந்த தன்னுடைய சகோதரியா இருக்கக்கூடிய இந்த மீரியாம் இந்த மோசேக்கு விரோதமாக எழும்பி அவர்கள் சொல்றாங்க, என்ன சொல்றாங்க? 2வது வசனம் வாசினா, 2வது வசனம், கர்த்தர் மோசேயை கொண்டு மாத்திரம் பேசினாரோ, எங்களை கொண்டும் அவர் பேசினது இல்லையோ என்றார்கள். கர்த்தர் அதை கேட்டார். கவனிங்க, ஒரு தீர்க்கதரிசிக்கு விரோதமாக இந்த மீரியாம் எழும்பினதினாலே அந்த மீரியாம் எப்படி மாறினார்? குஷ்டரோகியாய், அவன் குஷ்டம் அடைந்தார். இந்த குஷ்டம் அடைந்த உடனே இந்த மோசே அந்த ஸ்திரீயை பார்க்கிறாள், தன்னுடைய சகோதரியை பார்க்கிறார். அவர் ரொம்ப வேதனை அடைந்தார், மனவேதனை அடைந்தார். மனதிற்குள்ள பயங்கரமான ஒரு திகில் அந்த மனுஷனை கவி கொண்டது. அவர் மிகவும் கலக்கம் அடைந்தார், வேதனை அடைந்தார், அழுதார், புலம்பினார், புரண்டார். என்னெல்லாமா செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சு கடைசியா அவர் செய்த ஒரு காரியம் என்ன தெரியுங்களா? அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி, ஆண்டவரே, என் தெய்வமே, யெகோவா ராஃபாவே, என் சகோதரியை நீங்க குணமாக்க ஆண்டவரே என்று அவன் அழுது புலம்பி கண்ணீர் விட்டு கதறி தேவ சமூகத்தில் கெஞ்சினான். அதுதான் ஒரு தெஃபில்லா ஜெபம். மோசே முதல் நாள்ல கேட்டோம், என்ன கேட்டோம்? இஸ்ரவேல் ஜனங்களுக்காக பரிந்து பேசுகிறவனாய் இருந்தான். அதே இஸ்ரவேல் ஜனங்கள் வேதம் சொல்வது அவர்களுக்கு வழங்கா கழுத்துள்ள ஜனங்கள், முரட்டாட்டம் உள்ள ஜனங்கள், இருமாப்புள்ள ஜனங்கள். கல்லையே எடுத்துக்கொண்டார்கள் மோசேயை கொலை செய்வதற்காக. அப்படி இருந்தும் அந்த மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்காக பரிந்து பேசுகிறவனாயிருந்தான். இந்த இடத்துல 3வது நாள் அதே மோசேயின் மூலமாக கர்த்தர் பேசுகிறார். தன்னுடைய சொந்த சகோதரியே இந்த தீர்க்கதரிசிக்கு விரோதமாக எழும்புகிறாள். என்ன அதுல ஒரு ஈகோ வந்துடுச்சு. ஏன் உன்னோடு கூட மட்டும்தான் ஆண்டவர் பேசுவாரா? என் கூட மட்டும் பேச மாட்டாரா? ஏன்னா அவளும் ஒரு தீர்க்கதரிசி. அல்லேலூயா. அப்படி
அப்படி சொன்ன உடனே இது யாரை பார்த்து சொன்னார்? யாரை பார்த்து சொன்னா? இவ தன்னுடைய சகோதரனா இருக்கக்கூடிய மோசேயை பார்த்து சொன்னார். ஆனால் ஆண்டவர் எப்படி கணக்கு எடுத்துட்டாரா? என்னையே சொன்னதாய் கணக்கு எடுத்துக்கொண்டார். இதை கர்த்தர் கேட்டார். இதை கர்த்தர் கேட்டார். எல்லாரையும் கூப்பிடுறாரு. ஆரோன், மோசே, மிரியாம், வா ஆசீர்வாத கூடாரத்துக்கு. கூப்பிட்டு அவர் போயிட்டார். அதன் பிற்பாடு அவன் வெண் குஷ்டமாய் மாறினாள். அல்லேலூயா. அவள் குஷ்டரோகியாய் மாறினாள். உறைந்த மழையின் வெண்மையை போன்ற குஷ்டரோகியாய் மாறினாள். நல்லா கவனிங்க. ஒரு ஊழியக்காரனுக்கு விரோதமாய் எந்த ஒரு மனிதர்களும் எழும்பாதீர்கள். எந்த ஒரு மனிதர்களும் எழும்பி அவர்களுக்கு விரோதமாய் செயல்படாதீர்கள். அது உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வராது. இன்னைக்கு இவர்களுக்காக தான் நாம் ஜெபம் பண்ண போறோம். அல்லேலூயா. இந்த மோசே அப்படி ஸ்தோத்திரம், இந்த மோசே தனக்கு விரோதமாக பேசினாலும் கூட அவர்கள் பட்ட அந்த வியாதியை பார்த்த மாத்திரத்திலே அந்த மனிதன் வேதனை அடைந்தான், துக்கம் அடைந்தான், மனபாரம் அடைந்தான். மனபாரம் அடைந்து அவன் ஆண்டவர் நோக்கி கெஞ்சுகிறான். ஏன் அவன் சொல்றான், கவனிங்க. எந்த விதத்திலும் எந்த சூழ்நிலையிலேயும் என் ஆண்டவர் ஊழியக்காரனை கனப்படுத்துகிறார். ஊழியக்காரனுடைய சுகத்தை விரும்புகிறார். ஊழியக்காரனை ஆண்டவர் அதிகமாய் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அந்த ஊழியக்காரர்களுக்கு விரோதமாய் எந்த ஒரு மனிதர்களும் ஒரு வார்த்தை கூட பேசாதபடிக்கு நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் கெஞ்சினோம் என்று சொன்னால் அதுதான் ஒரு டெஃபில்லா ஜெபமாய் மாறுகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. டெஃபில்லா ஜெபம். நாம் ஜெபம் பண்ணலாமா இன்னைக்கு? எதுக்காக ஜெபம் பண்ண போனா, இந்த 2 சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். இந்த 2 சம்பவங்களில் இருந்து தொடர்புடைய ஒரு குறிப்புகளுக்காக நாம் ஜெபம் பண்ண போறோம். என்ன ஜெபம் பண்ணுவோம்னா, முதலாவதாக யாக்கோபு தன்னுடைய சகோதரனோடு கூட உடன்படிக்கை செய்து கொண்டான், அல்லது சமாதானம் அடைய வேண்டும் என்பதற்காக தேவ சமூகத்தில் ஜெபித்தான். எத்தனை மணி நேரம் ஜெபம் பண்ணாரு? இரவெல்லாம் ஜெபித்தார். இரவெல்லாம் ஜெபம் பண்ணார். ராம் முழுதும் போராடினார். தண்ணி குடிக்கல, டீ குடிக்கல, ஜூஸ் குடிக்கல, ஆமே, பிஸ்கெட்டு அது செய்யல, சாப்பிடல. அவன் போராடினான். நம்ம ராம் முழுதும் போராடினா, இரவு ஜபம் 2 மணி நேரம் வைக்கிறோன்னா அந்த 22 மணி நேரத்தில் எத்தனை முறை நடக்கிறோம், எத்தனை முறை போகிறோம், எத்தனை முறை வரோம். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியவில்லை? அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிற வரைக்கும் நாம் தேவனோடு கூட நின்று போராடி கதறி கெஞ்சுகிற ஒரு தன்மை நமக்குள்ளே இல்லை. இன்றைக்கு நாம் ஜெபிக்க போகிறோம். எப்படி ஜெபம் பண்ண போறோம்? கெஞ்சி நாம் ஜெபம் பண்ண போறோம். முழங்கால் படிக்கலாமா? முழங்கால் படிக்கலாம். நாம் கெஞ்சி ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்க போகிறோம். என்னோடு கூட சேர்ந்து எல்லா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். வாங்க, முதல்ல யார் ஜெபம் பண்றது வந்துருங்க, முட்டி போட்டுருங்க. முதல் ஜெபம் கேட்ட அந்த யாக்கோபனுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் பார்த்ததை போல இந்த யாக்கோபு தன்னுடைய சகோதரனோடு கூட ஒப்புரவாகினான். தன் சகோதரனோடு கூட சமாதான உடன்படிக்கை செய்தான். ஐயா, அவன் அந்த சகோதரன் மூர்க்க குணமாய் இருந்தான், உண்மைதான். என்றைக்காவது ஒரு நாள் என் தகப்பன் சாவார், அந்த தகப்பனுடைய சாவுக்கு என் தம்பி வருவான், அன்னைக்கு நான் வச்சுக்கிறேன், அவனை கொலை பண்றேன் அப்படின்ற ஒரு தீர்மானத்தோடு செயல்பட்டவன் தான். ஆனால்
அந்த தீர்மானம் தவிடுபொடியானது எதினாலே? இந்த டெஃபில்லா ஜபத்தினாலே, கெஞ்சி ஜபித்ததினால. இன்றைக்கு நான் முதல் குறிப்புக்காக ஜெபம் பண்ண போறோம். நம்முடைய விசுவாச குடும்பங்கள் சமாதானமாய் இருக்க வேண்டும். எல்லா விசுவாச குடும்பங்களும், சபையில் இருக்கக்கூடிய அனைத்து விசுவாசிகளுடைய குடும்பங்கள் சமாதானமாய் இருக்கணும். அந்த குடும்பத்திலே நல்ல ஒரு அமைதி உண்டாகணும். ஒருவேளை இப்படிப்பட்ட ஒரு சகோதரனுக்குள்ள பிரிவினைகள், சகோதரிக்குள்ள பிரிவினைகள் இருக்கிறதா, அவர்கள் எல்லாரும் ஒரு உடன்படிக்கை, சமாதான உடன்படிக்கை செய்து கொள்ள வேண்டும். அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். அந்த ஒரு எண்ணம் வந்துட்டா தான் நீங்க இஸ்ரவேலாய் மாற முடியும். இல்லைன்னா யாக்கோபு தான் கடைசி வரைக்கும் ஒரு ஆவிக்குரியவனாய் மாற முடியும். ஆகவே இன்றைக்கு அநேக குடும்பங்களிலே சமாதானம் இல்லை. விசுவாச குடும்பம் இப்ப நம்முடைய சபைக்காக மாத்திரம் ஜெபம் பண்ண போறோம். சபையில் இருக்கக்கூடிய மற்றவர்களுக்காக நாம் ஜெபிக்க போறோம். நம்ம குடும்பத்துக்காக ஜெபம் பண்ண போறது கிடையாது. மற்ற குடும்பங்களுக்காக நாம் பாரத்தோடு ஜெபம் பண்ண போகிறோம். அவர்களுக்குள்ளே நல்ல ஒரு சமாதானம் உண்டாகட்டும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா குழப்பங்கள் மாறணும். தேவன் குடும்பத்தை செழித்தோங்க செய்யணும். குடும்பங்கள் முழுவதுமாய் ஆசீர்வாதமாய் மாற வேண்டும். இந்த குறிப்புக்காக நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த ஜெபம் டெஃபில்லா ஜெபம். யாரெல்லாம் வந்து அழுது கெஞ்சி கண்ணீர் விட்டு ஒப்பாரி வைக்கிறீங்களோ ஒப்பாரி வைக்கலாம். ஒருவேளை வெள்ளுக்குறவங்க கேட்கலாம், என்ன இது ஒப்பாரி வைக்கிறாங்களே, என்னால அதை கேட்கட்டும், பரவாயில்ல. நம்ம அப்படிப்பட்ட ஜெபத்தை நாம் இன்றைக்கு ஏறிட போற. இந்த குறிப்புக்காக மாத்திரம் சீக்கிரமா ஜெபமணி நாம் முடிக்கலாம். ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, எல்லாரும் சோத்திரத்தோடு நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த டெஃபிலா ஆண்டவரே தகப்பனே மன்றாட்டுகளின் ஜெபத்தில் எங்களை கலந்து கொண்ட முகாந்தரத்தை நாங்கள் தேடி இருக்கிறோம். இந்த முகாந்தரம் எங்களுக்கு ஆண்டவரே தகப்பனை உண்டு பண்ணின தேவனை நாங்கள் ஆராதித்து இருக்கிறோம். முகாந்தரம் எதற்காக ஆண்டவரே தகப்பனை தேடப்படுகிறது? தேவன் எங்களுடைய முகாந்தரத்தை எவைகளுக்காக தேர்ந்தெடுத்திருக்கிறீர்? முகாந்தரமானது எங்களுக்கு ஆண்டவரே தகப்பனை எப்படி வெளிப்பட போகிறது? முகாந்தரம் எங்களோடு எப்படி பேச போகிறது? கெஞ்சுதல் எப்படி, அழுகை எப்படி, எப்படி நாங்கள் உணர்கிறோம், எப்படி உணர்வு பூர்வமாக மாறுகிறோம், எப்படி நாங்கள் உணர்வுகளோடு ஜெபிக்க வேண்டும், எப்படி மன்றாடுதலை மன்றாடுவது, தேவனிடத்தில் எப்படி கேட்கிறது, எப்படி கேட்ட ஆண்டவரே பரிசுத்தவான்கள் எல்லாம் பெற்றுக்கொண்டார்கள், அவர்கள் கெஞ்சுதல்கள் எப்படி இருந்தது, அவர்களுடைய ஆண்டவர் தகப்பன் ஜெபங்கள் எப்படி கேட்கப்பட்டது என்று சொல்லி இவ்வளவு நேரமாக ஆண்டவரே தேவதாசன் மூலமாய் நாங்கள் அறிந்து கொண்டதையும் தெரிந்து கொண்டதையும் எங்கள் இருதயங்களிலே நாங்கள் வைத்துக் கொள்ளவும், எங்கள் சிந்தனைகளிலே அவைகளை வைத்துக் கொள்ளவும், எங்கள் பயணங்களிலே அவைகளை நாங்கள் வைத்துக் கொள்ளவும், எங்கள் பயணங்களிலே அவைகளை சுமந்து செல்லவும், அதை நாங்கள் ஆண்டவரே இந்த காதில் விட்டு கேட்டு இந்த காதிலே விடாதபடிக்கு அவைகள் இருதயத்திலே ஆண்டவரே நாங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுகிறோம். என் தேவனுக்கு ஸ்தோத்திரம். இதோ இந்த மன்றாடின் ஜெபம் குறிப்பை விட கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். ஐயா, சபையில் இருக்கக்கூடிய விசுவாசிகள் ஆண்டவரே ஒருமனப்படுவதற்காக, ஒருமனமாயிருப்பதற்காக, சகோதரன் சகோதரிகளாயிருப்பதாக ஆண்டவரே தன் உடன் பிறந்த ரத்தத்தின் சம்பந்தப்பட்டவர்கள் கூட ஒருவேளை ஒருவர் பிரிந்து செல்லுகிறார்கள். ஆனால் நாங்கள் ஒரே மாம்சத்தையும் ஒரே ரத்தத்தையும் ஆண்டவரே நாங்கள் குடிப்பதும் உண்பதும் நிச்சயம் நிச்சயம். அப்படியானா எங்களுக்குள் வேறுபாடாய் விதைக்கிற பிசாசை நாங்கள் ஆண்டவரை அகற்றுகிறோம். ஆண்டவர் எங்கள் ஒருமனத்துக்காய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நாங்கள் ஒருமனப்பட்டவர்களாய், ஆண்டவரே நாங்கள் கெஞ்சுகிறவர்களாய் சொன்னது போல இங்க யாரெல்லாம் நாங்கள் ஆண்டவரே ஒருத்தருக்குள் ஒருத்தரை ஏமாத்தி கொண்டு நாங்கள் எத்தன்களாக ஆண்டவரே எங்களுக்குள்ள ஐக்கியம் இல்லாம ஆண்டவரே மேட்டுமையினாலும் எங்களுடைய கருவங்களினாலும்
எங்களுடைய போராமைகளினாலும் எங்களுக்குள்ள இருக்கக்கூடிய மேட்டுமைகளினாலும் நாங்கள் ஆண்டவர் சிதறுண்டு போகிற ஆடுகளாய் இராதபடிக்கு ஐயா, நாங்கள் எப்படி ஆண்டவரே நாங்கள் உம்மிடத்துல பிச்சை எடுக்கிறோம், உம்மிடத்துல நாங்கள் பிச்சை கேட்கிறோம், உம்மிடத்துல நாங்கள் பிச்சை எடுப்பதற்கு துணிந்த நிலையில் நிற்கிறோம், கெஞ்சுகிறோம். எங்களுடைய பிச்சையினுடைய ஆண்டவர் தகப்பனை வேண்டுதலை கேட்பீர். எங்களுக்கு இந்த ஒற்றுமையை பிச்சையாய் போடும், இந்த ஒருமனத்தை பிச்சையாய் போடும். ஆண்டவரே, மோசே தன் சகோதரிக்காக கெஞ்சினது போல என் சகோதரன் சகோதரிகளுக்காக, என் உடன் பிறக்காத ஆண்டவர் தகப்பனே, உம்முடைய ரத்தத்தினால் ஒருமனப்பட்டு, உம்முடைய சரீரத்தினால் ஒருமனப்பட்டு, ஒரே மாம்சம் ஒரே சரீரமாய் என் தேவனே ஒரே ரத்தத்தை பானம் பண்ணக்கூடிய என் சகோதரன் சகோதரிகளுக்குள்ள நெரிசலை உண்டு பண்ணுகின்ற, நெரிசலை விதைக்கின்ற, போராமைகளை விதைக்கின்ற, பிரிவினைகளை விதைக்கின்ற பிசாசை இயேசுவின் நாமத்தில் அகற்றுகிறோம். ஆண்டவரே, நாங்கள் கெஞ்சுகிறோம். ஆண்டவரே, கண்ணீரை ஆண்டவரை விதைக்கிறவன் கம்பீரமாய் அறப்பான் என்று சொன்னது போல எங்கள் கண்ணீருக்கு ஒற்றுமையும் சிநேகிதத்தையும் சகோதரத்தையும் ஒருமனத்தையும் ஒருமனமாய் பொருந்தினோரும் ஒருவருக்குள்வர் ஆண்டவரே நாங்கள் பார்த்து பார்க்காத போகாத அந்த அசுத்த ஆவியை இயேசுவின் நாமத்தில் விரட்டுகிறோம். ஒருவேளை அவர்கள் பார்க்காது இருந்தாலும் நாங்கள் அவர்கள் என்ன போகிறார்கள் என்று எண்ணம் கூடாதபடிக்கு நாங்கள் அவர்களை அழைத்து, சகோதரியே, தேவனே, தேவனுடைய நாமத்தில் உனக்கு ஸ்தோத்திரம் சொல்லுகிறோம் என்ற அழிக்கத்தை உருவாக்குங்க. எங்களுக்குள்ள இரட்டை வேடங்கள் வேண்டாம், எங்களுக்குள்ள இரட்டை ஆண்ட தகப்பன காரியங்கள் வேண்டாம். என் நாமத்தின், என் தேவனுடைய நாமம் ஒரே நாமம், ஒரே முறை ரத்தம் சிந்துதல். அதற்காக நாங்கள் ஆண்டவர் எப்படி ஆண்டவரே உம்முடைய கிருபையில பரிசுத்தமாக்கப்படுகிறோமோ அப்படியாய் எங்களுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா விதமான வேற்றுமைகளையும், வேற்றுமையை உண்டு பண்ணுகின்ற எல்லா விதமான கிரியைகளையும் இயேசுவின் நாமத்தில் அகற்றுகிறோம், 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 அகற்றுகிறோம். எப்படி ஆண்டவரே இஸ்ரவேலாய் மாறினவனை உத்தமன் என்று அழைத்தீரோ அப்படியாய் நாங்கள் உத்தமர்களாக, உண்மை உள்ளவர்களாக, ஒரே ஐக்கியம் உள்ளவர்களாக, ஒரே சிநேகிதம் உள்ளவர்களாக, ஒரே இருதயம் பொருந்தினவர்களாக நாங்கள் மாறுவதற்கு எங்களுக்கு கற்றுக்கொடும். ஒவ்வொரு நாளும் நாங்கள் அப்படியாய் பழகிக்கொள்ள இந்த மன்றாடியின் ஜெபத்தின் மூலமாக, இந்த டெபிலாவினுடைய ஜெபம் பிச்சை எடுத்தல், அந்த பிச்சை இடத்தில் நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். இந்த பிச்சைக்காக நீர் அந்த பிச்சை எங்களுக்கு போடுவீர், அந்த ஒருமன பிச்சையை போடுவீர், ஐக்கியத்தின் பிச்சையை போடுவீர் ஆண்டவரே என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறோம். இந்த ஜெபம் கேட்கப்பட்டது என்பதை விசுவாசிக்கிறோம். இந்த ஜெபத்தினால் ஒருமனம் அடைந்தோம் என்று விசுவாசிக்கிறோம். இந்த ஜெபம் எங்களுக்கு உமக்கு கேட்கப்பட்டு எங்களை ஒருமனதாய் படுத்தினதுக்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரத்தை ஏறெடுத்து நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கரங்களை தட்டி நாம் எல்லாரும் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா. நம்முடைய விசுவாச குடும்பங்களுக்குள்ள இருக்கிற எல்லா சமாதான குறைச்சல்கள் கர்த்தர் மாற்றி, சமாதானத்தை கர்த்தர் உண்டு பண்ணி, நல்ல ஒரு தெய்வீக பிரசனத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு நிலைமையில உண்டாக்க போறதுக்காக நாம் எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அருமையான சகோதரன் ஜெபித்ததை போல நாங்கள் கெஞ்சி உம்முடைய சமூகத்திலே ஜெபிக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே நல்ல ஒரு சமாதானத்தை உண்டு பண்ணுவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரெண்டாவது குறிப்பு, சீக்கிரமா வாங்க, சீக்கிரமா ஜெபம் பண்ணுங்க. ரெண்டாவது யார் ஜெபம் பண்ண ஓடியாங்க. அந்த குறிப்புகளுக்காக நீங்கள் 3 நாள் ஜெபம் பண்ணுங்களே, ஜெபம் பண்ணிக்கிறீங்க. நீங்கள் ஜெபம் பண்ணாதவங்க யாரும் ஜெபம் பண்ணுங்க. ஏன் ஜெபம் பண்ண தெரியலையா? சீக்கிரம் வாங்க, நீங்கள் எல்லோரும் வாங்க. ரெண்டாவது குறிப்பு, பெற்றோர்களுக்காக நாம் ஜெபம் பண்ண போகிறோம். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான குறிப்புகள். இன்றைக்கு பெற்றோர்கள் வயதான காலத்தில் ரொம்ப அலசடிப்படுறாங்க, வேதனைப்படுறாங்க. பிள்ளைகள் பெற்றோர்களை மதிப்பது இல்லை, கீழ்ப்படிவது இல்லை. ஏன் உனக்கு என்ன தெரியும், வாய்மூடு, பெருசு வாய்மூடு அப்படின்றாங்க பிள்ளைங்க. தரக்குறைவாக பேசுகிறார்கள். இன்றைக்கு அநேக பெற்றோர்கள் இன்றைக்கு ஸ்தோத்திரம் முதியோர் இல்லத்தில் போய் சேர்க்கப்படுகிறார்கள்.
அதெல்லாம் ரொம்ப வேதனையாக இருக்குது. உங்களை ஈன்றெடுத்து பெற்றெடுத்து வளர்த்து ஆளாக்கி இன்றைக்கு உங்கள் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியாமல் போவதற்காகவா? எனக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு பிள்ளை அவங்க அவங்களுடைய பெற்றோர் தகப்பனார் பேண்ட் ஷர்ட் போடுறதில்ல, லுங்கி கட்டிட்டு காலேஜுக்கு வந்தாருன்னு சொல்லிட்டு அவரை இவன் யார் யான்னு கேட்குறாங்களாம். கேட்டதுக்கு எங்கள் அப்பாவே இல்லை அப்படின்ட்டுக்கிறாங்க. வேதனையாக இருக்குது, வேதனையாக இருக்குது. பிள்ளைகள் பெற்றோர்களை மதிக்க வேண்டும், பிள்ளைகள் பெற்றோர்களை கனப்படுத்த வேண்டும். ஆகவே பெற்றோர்கள் பிள்ளைகளுடைய ஏக்கத்திற்காக ஏங்கிக் கொண்டிருக்கிற அந்த ஏக்கங்களை கர்த்தர் நிறைவேற்றும்படியாக பெரியவர்களிடத்தில் ஞானம் தங்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் இந்த காலத்து பிள்ளைகள் அந்த அப்படிப்பட்ட ஞானம் நிறைந்த பெற்றோர்களை அவமதிக்கிறார்கள், எதிர்த்து பேசுகிறார்கள், அடிக்கிறார்கள், உதைக்கிறார்கள், திட்டுகிறார்கள். பிள்ளைகளே, நீங்க பெற்றோர்களை கனப்படுத்தீங்கன்னா அது உங்களுக்கு தீர்க்க ஆயுசை கொடுக்கும். பெற்றோர்களை கனப்படுத்தணும். ஆகவே பெற்றோர்கள் நல்ல கவனிக்கப்படும்படியாய், பெற்றோர்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் சுகத்தை கொடுக்கும்படியாய், நல்ல தீர்க்காயுசை கொடுக்கும்படியாக. ஏன்னா பெற்றோர்கள் தான் நம்ம குடும்பத்தில் இருந்தாங்கன்னா, பெரியவங்க இருந்தால் அது ரொம்ப பாதுகாப்பு, பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு. எந்த சத்துருவின் கிரியைகளும் ஒன்று வராதபடிக்கு கர்த்தர் நல்ல ஒரு பாதுகாப்பை கர்த்தர் வைத்திருக்கிறார். இனிமேல் அந்த பிள்ளைகளாக இருக்கக்கூடியவர்கள் பெற்றோர்களை கனப்படுத்தக்கூடிய, உதாசீனப்படுத்தாதபடிக்கு அவர்களை கவனிக்கக்கூடிய ஒரு பிள்ளைகளாய் கர்த்தர் நம்முடைய பிள்ளைகள் எல்லாரையும் மாற்றும்படி நம்ம எல்லாரும் கர்த்தரை சோதரம் பண்ணுவோம். நல்லா சோதரம் பண்ணுங்க, உற்சாகமாய் சோதரம் பண்ணுங்க. ஆமென். இதுதான் டெஃபில்லா ஜெபம். டெஃபில்லா ஜெபம். நம்ம கெஞ்சி வரோம் பெற்றோர்களுக்காக, நம்ம கெஞ்சி கண்ணீர் விட்டு கதறி அட போகிறோம். அதுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். சோத்ரம் 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 கர்த்தாவே, எங்களை அதிகமா நேசிக்கிற அன்பின் தகப்பனே சோத்ரம் கர்த்தாவே. அப்பா இது ராஜா அந்த டெபிலா ஜபகத்துல 3 ஆண்டுகளை ஆண்டவரே சோத்ரப்பா 3 நாட்கள் ஜெபித்திருக்கிற ஆண்டவரே சோத்ரப்பா, எங்க ஜபத்தை கேட்டுக்கொண்டிருக்க தெய்வமே சோத்ரம் கர்த்தாவே. அப்பா இந்த ஜபத்துக்கு அடிமை குற்றக்குறைகள் பார்ந்தவர் மன்னித்து மறந்து ஜபத்தை ஏற்றுக்கொள்ளுங்க ராஜா. நான் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்ப சுத்த கிருபை ஆண்டவரே சோத்ரம் கர்த்தாவே. அப்பா இது ராஜா பாஸ்டர் ஐயா கொடுத்த குறிப்பை பாதுபட ஜெபிக்கிற ஆண்டவரே சோத்திரம் கர்த்தாவே. அப்பா பெற்றோர்களுக்காக நாங்க ஜெபிக்கிற ஆண்டவரே, மட்டில் கெஞ்சுற ஆண்டவரே, மட்டில் மன்றாடுற ஆண்டவரே சோத்திரப்பா. அப்பா மனம் இறங்கு ராஜா, ஒவ்வொரு உள்ளங்கள்ல பேசுங்க அப்பா ஆண்டவரே சோத்திரம் கர்த்தாவே. பேசாத கல்லோ மண்ணோ அல்லப்பா, நீ பேசுகிற தெய்வ ராஜா. அப்படிப்பட்ட இருதயங்குள்ள பேசுங்க ஆண்டவரே. தன் தாயை தகப்பனை கனப்படுத்துகிற பிள்ளைகளாய் நீங்க மாற்றுங்க ராஜா சோத்திரம் கர்த்தாவே. அப்பா உங்க உள்ளத்துல நீங்க பேசுங்க அப்பா ஆண்டவரே. வயதான காலத்துல ஆண்டவரே பெற்றோர்களை கைவிடாதபடிக்கு ராஜா, அப்பா அந்த ஆசிரமத்துல சேர்க்காதபடி அவங்க உள்ளங்களை பேசுங்க அப்பா. ஒவ்வொரு ஆண்டவரே அப்பா உம்மத்துல கெஞ்சிற ராஜா ஆண்டவரே, அந்த பெற்றோர்கள் எவ்வளவு வேதனைப்படுவாங்க ராஜா. அப்பா அந்த பிள்ளைகள் உள்ளத்துல நீங்க பேசுங்க ஆண்டவரே. தன் தாய் தகப்பனை கனப்படுத்தணும்னு பேசுங்க ராஜா. அப்பா உம்மிடத்துல நாங்க மன்றாடுறப்ப கெஞ்சிற ஆண்டவரே. அப்பா நாங்க பிச்சையாய் கேட்கிற ராஜா ஆண்டவரே. அப்பா அவங்க உள்ளங்களை பேசுங்க ராஜா ஆண்டவரே. பெற்றோர் ஆண்டவரே வேதனைப்படுத்தாத படிக்கு ராஜா அவங்களை அரவணைக்க ஆதரிக்க உதவி செய்யுங்கப்பா. அப்படிப்பட்ட அற்புதம் நீங்க செய்யுங்க ராஜா. உங்களால கூடாத காரியம் ஒன்றில தகப்பனே. அப்பா உங்களை பேசுங்க ராஜா. இப்படி ஆண்டவரே இனி அப்படிப்பட்ட காரியங்கள் செய்யக்கூடாது அப்பா, நாங்க ஜபத்துல வைத்திருக்கிறோம் ராஜா. அப்பா இனி ஆண்டவரே அது நடக்காத பண்ணி பாதுகாத்துக்கொள்ள உள்ளத்துல பேசுங்க ராஜா. இது அப்படியே செய்யப்படுறதுக்காக நன்றி தகப்பனே. பெற்றோர்களை ஆண்டு பிள்ளைகள் கனப்படுத்த உதவி செய்யுங்கப்பா ஆண்டவரே. அவங்களும் சந்தோஷமா இருக்க உதவி செய்யுங்கப்பா ஆண்டவரே. நாளைக்கு நம்மளும் இந்த நிலைமை வருவோன்னு அவங்க உள்ளத்துல பேசுங்கப்பா ஆண்டவரே சோதனுங்க தாவே. நீர் அப்படியே செய்யப்படுறதுக்காக நன்றி அப்பா. இடத்துல கெஞ்சி கேட்கிற ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே இந்த டெபிலா ஜபத்து மூலமா ஆண்டவரே அவங்க உள்ளங்கள்லாம் திறக்கப்படட்டும் ஆண்டவரே சோதனுங்க தாவே. நீர் அப்படியே செய்யப்படுறதுக்காக நன்றி. ஆசீர்வாதம் பலப்படுத்தி காத்துக்கொள்ள இயேசு
இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். வரும் நாட்களிலே பெற்றோர்கள் நல்ல ஒரு சுகத்தோடும் ஆரோக்கியத்தோடும் சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் மன நிறைவோடும் கூட இருக்க போகிறார்கள். பிள்ளைகள் அவர்களை அதிகமாய் பாதுகாத்து வழிநடத்த போகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறதற்காக நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹalleluya ஹalleluya. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அருமையான மூதாதையர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய பெற்றோர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்கள் தீர்க்காயுசோடு கூட இருப்பார்களாக. இயேசுவின் நாமத்தில் அவர்கள் சமாதானமாய் தங்களுடைய படுக்கையிலே இளைப்பாறுவார்களாக. இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே அவர்கள் பூரண சுகம் உண்டாகட்டும். ஹalleluya ஹalleluya. அடுத்த குறிப்பு சீக்கிரமா வாங்க. அடுத்த குறிப்புக்காக நான் ஜெபம் பண்ண போகிறோம். நம்ம இதெல்லாம் கெஞ்சுதல், டெஃபில்லா அப்படின்னா கெஞ்சக்கூடிய ஒரு சூழ்நிலை. இதற்காக நாம் ஜெபம் பண்ண போகிறோம். ஸ்தோத்திரம். வாங்க, நீங்கள் வந்தால் தான் ஜெபம் பண்ணணும். ஏன்னா ஜெப குறிப்பை பார்த்துட்டு வரலாமா வேணாவா போகலாமா வேணாவான்னு இருக்கிறீங்க. வாங்க, யாரும் ஒருத்தர் வாங்க, சீக்கிரம் வாங்க. அடுத்த குறிப்பு உட்காரவங்க உட்காரவங்க. வாங்க. ஹல்லேலூயா. முதல் நாள் நான் சொன்னதை கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் இதாகிட்டீங்களா ஒன்றும் தெரியல. ஜெபம் பண்ணுங்க, எல்லாருமே வந்து ஜெபம் பண்ணோம். இந்த குறிப்பு கண்ணு முடுங்க. இப்போ எல்லாம் கண்ணு முடுங்க, எல்லாம் கண்ணு முடுங்க, எல்லாம் கண்ணு முடுங்க. என்ன குறிப்புன்னா, கை குழந்தைகளுக்காக, நம்முடைய பிள்ளைகளுக்காக, மாணவர்களுக்காக, மாணவிகளுக்காக, இந்த எல்லாருமே பாதுகாப்பாக இருக்கணும். கடந்த நாட்களில் நம்ம இதே ஜேஎன் ரோட்டில் பார்த்தோம். ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு கண்ணீர் அஞ்சலி, அந்த அஞ்சலி பார்த்தோம். அதெல்லாம் ரொம்ப சின்ன பிள்ளைங்க தான் நிறைய பேர். போகிறவெல்லாம் பார்த்தா ரொம்ப கண்ணீர் அஞ்சலி, மரணம், நித்திரை அடைந்தார் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு பயமாக இருக்குது. கடந்த நாட்களில் கூட நான் என்னுடைய மகன் வெளில போயிட்டான் 2 நாள் 2 நைட். இல்லை, எனக்கு ரொம்ப அப்படியே மனசு என்ன ஒரு இதுவாக இருந்தது. அடிக்கடி ஃபோன் பண்ணி கேட்டுகிட்டே இருந்தேன். ஏன்னா எந்த நேரத்தில் என்ன ஆகுது தெரியல, வெளில போனாங்கன்னா ஆபத்து வருகிறது, விபத்து வருகிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு நம்முடைய பிள்ளைகள் பாதுகாப்பாக இருக்கும்படியாக, நன்றாய் படிக்கும்படியாக, விசேஷமாய் பிள்ளைகள் நல்ல ஒரு கீழ்ப்படிதலுக்குள்ளாய் வளரும்படியாக, பெற்றோர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு அப்படியே கீழ்ப்படிந்து ஆண்டவருக்கு பயந்து நடக்கக்கூடிய ஒரு பிள்ளைகளாய் நம்முடைய சபை பிள்ளைகள் அத்தனை பேர்களும் உண்டாக்கும்படியாக, எந்த விதத்திலேயும் உலகத்தின் பின்னால் போகாதபடிக்கு ஆண்டவர் பின்னால் ஓடோடி வரும்படியாக, இந்த பிள்ளைகளுக்காக, கை குழந்தைகளுக்காக, இந்த சின்ன பிள்ளைங்களுக்கு அடிக்கடி வியாதிகள் வருகிறது, போராட்டங்கள் வருகிறது. அந்த வியாதிகளிலிருந்து கர்த்தர் விடுதலை ஆக்கும்படியாக, குழந்தைகளுக்காக, படிக்கிற பிள்ளைக்கு நல்லா படிக்கும்படியாக. அது மாத்திரமல்ல, சகோதரி போனா அவர்களுடைய மகள் இப்போ 7 மணிக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பைக்கில் போய் கொண்டு இருக்கும்போது மதுரை வாயிலில் அவங்க கீழே மாடு ஏதோ வந்து கீழே விழுந்துட்டாங்க. இந்த தோல் இருக்கிற அந்த எலும்பு துண்டாகி இருக்கிறதுன்னு சொல்கிறாங்க. அது இன்றைக்கி ஆப்ரேஷன் ஆகவே. ஏன்னா இப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு கர்த்தர் பாதுகாப்பாக இருக்கணும். போகையிலும் வருகையிலும் எத்தனை பிள்ளைகள் வேலைக்கு போகிறாங்க, வாகனத்தில் போகிறாங்க வராங்க. எல்லாம் நம்முடைய பிள்ளைகள், எல்லா பிள்ளைகளும் நல்ல விதத்தில் இருக்கும்படியாக, எந்த பழக்கத்திற்கும் கர்த்தர் அடிமையாகாதபடிக்கு ஆண்டவருக்கு அடிமையாகும்படியாக, கை குழந்தைகள் முதற்கொண்டு சோத்திரம் திருமணம் ஆகக்கூடிய நிலைமையில் இருக்கக்கூடிய அனைத்து பிள்ளைகளுக்காக, படிக்கிற பிள்ளைகளுக்காக, இந்த கர்த்தர் இந்த குறிப்புக்காக நம்ம எல்லாரும் கர்த்தரை சோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா. நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. நம்ம பிள்ளைகள் நன்றாக இருந்தால்தான் நாம் நன்றாக இருக்க முடியும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த குறிப்புக்காக ஜெபம். ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. கிருபை இரக்கம் நிறைந்த அன்பின் பரலோக பிதாவே, ராஜாவை நன்றியோடு துதிக்கிறேன். அப்பா, ஊழியக்காரு கொடுத்த இந்த தரிசனத்துக்காக ஆண்டவரே, இந்த ஆண்டவரே அப்பா, இந்த வார்த்தைக்காக ஆண்டவரே, அந்த வார்த்தையில எத்தனையோ வெளிப்பாடுகளை கர்த்தர் நீர் ஒவ்வொரு நாளும் ஆவியானவர் எங்களுக்காய் நீர் பேசி கொண்டிருக்கிறீர் தகப்பனே. அப்பா, மோசே போல பரிந்து பேசுகிற ஜெபம், யாக்கோபை போல போராடி கெஞ்சி மன்றாடுகிற ஜெபத்தை கர்த்தர் நீர் குறித்து ஆண்டவரே எங்களோடு பேசி இருக்கிறீர். அப்படியாக எங்கள் சபை விசுவாச மக்கள் ஒவ்வொருமாக இந்த ஜெபத்தை ஒவ்வொரு நாளும் கர்த்தா
கர்த்தாவே ஏறெடுக்க வேண்டிய இந்த நாளில மாத்திரம் அல்ல ராஜா, ஒவ்வொரு நாளும் நாங்கள் அப்பா இந்த ஜெபத்தை ஏறெடுக்க கர்த்தர் நீர் எங்களுக்கு கிருபை செய்வீராக தகப்பனே. அப்பா பிலிப்பியர் 4:6-7 நாங்கள் வாசிக்கிறோம் ராஜா, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை உங்கள் சிந்தைகளை கிறிஸ்து இயேசுக்குள்ளாய் காத்துக்கொள்ளும் என்ற வசனத்தின்படி அப்பா நாங்கள் எல்லாவற்றையும் உங்க சமூகத்தில் அப்பா நாங்கள் விண்ணப்பிக்கிறோம் ராஜா, நாங்கள் வேண்டுகிறோம் அப்பா, நாங்கள் ஜெபத்தின் மூலம் தெரியப்படுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த வேலையில கூட கெஞ்சி மன்றாடுகிறப்பா, எங்கள் சபை விசுவாச மக்களுடைய ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக அப்பா, புதிதாய் பிறந்த குழந்தை முதல் அப்பா வாலிப பிள்ளைகள் வரை ஒவ்வொரு பிள்ளைகளையும் ராஜா உங்க சமூகத்துல உங்க பாதத்துல நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் கர்த்தாவே. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஆவி ஆத்தும சரீரத்தை உங்க கரத்துல ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிற ஆண்டவரே. அப்பா நாங்க கேள்விப்படுகிறப்பா, எவ்வளவோ ஆண்டவரே ஆபத்துகள் விபத்துகள் பிள்ளைகளுக்கு நேரிடுகிறது, அநேக மரணங்கள் செய்திகளில் நாங்கள் வாசிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா அப்படிப்பட்ட சூழ்நிலையில கர்த்தர் நீர் எங்கள் பிள்ளைகளை நீங்க வேலி அடைத்து அப்பா நீங்க பாதுகாத்து கொண்டிருக்கிறீங்க ராஜா, அதற்காக நன்றி தகப்பனே. இந்த 11 மாதங்கள் அப்பா எங்கள் பிள்ளைகளை எங்கள் சபை மக்களை நீங்க பாதுகாத்து இருக்கிறீங்க ராஜா, அதற்காக நன்றி அப்பா. அப்பா இனிமேலும் அப்பா ஆண்டவரே இந்த நாள் மாத்திரம் இன்னும் ஒவ்வொரு நாள் ஆண்டவரே எங்க பிள்ளைங்க வீட்டை விட்டு வெளியே போகும் பொழுதும் அப்பா வீட்டுல இருக்கும் பொழுதும் அப்பா நீங்களே பாதுகாப்பா இருங்க ராஜா. அப்பா நாங்க வீட்டுல மட்டும்தான் ஆண்டவரே பாதுகாக்க முடியும் அப்பா. அப்பா வீட்டை விட்டு வெளியே போனா தகப்பனே எந்த ஒரு பாதுகாப்பும் இல்ல ராஜா. அப்பா நீங்க ஆண்டவரே பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளணும் ஆண்டவரே, உம்முடைய காயப்பட்ட கர பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளட்டும் ராஜா ஆண்டவரே. அப்பா படிக்கிற பிள்ளைங்களை பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. பள்ளியில கூட எவ்வளோ ஆபத்துகள் அப்பா, எவ்வளோ விபத்துகள் வருகிறதே ராஜா. அப்பா வேலை ஸ்தலத்துல ஆண்டவரே பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க தகப்பனே. கல்லூரியில எவ்வளவோ பிள்ளைகளுக்கு ஆண்டவரே அப்பா ஆண்டவரே பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலைகள் இருக்கிறது ராஜா. அப்பா எங்கள் வாலிப பிள்ளைகளை என் தேவன் பாதுகாத்து கொள்ளுங்க ஐயா ஆண்டவரே. இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கு பகலில் பறக்க நடமாட கொள்ளை நோய்க்கு மத்தியானத்தில் பாழாக்க சங்காரத்துக்கு நீ பயப்படாது இருப்பாய் என்ற வாக்கு தத்ததின்படி ராஜா. அப்பா எல்லா பொல்லாப்புக்கும் எல்லா ஆபத்துக்கும் விபத்துக்கும் என் தேவன் பிள்ளைகளை நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க ஐயா. அப்பா பிள்ளைங்களை உங்க ரத்த கோட்டைக்குள்ளாய் மூடி மறைத்து கர்த்தர் வேலி அடைங்க அப்பா ராஜா. ஒவ்வொரு நாள் ஆண்டவரே எங்கள் பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க தகப்பனே. அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார் என்ற வசனத்தின்படி அப்பா வேடனை போல அப்பா எங்கள் பிள்ளைகளுக்கு எவ்வளவோ கண்ணி வைத்துக் கொண்டு இருக்கிறான் சாத்தான் ஆண்டவரே. அந்த சாத்தானுடைய பிடியில இருந்து அப்பா உலக பிரகாரமான காரியங்கள்ல இருந்து பிள்ளைகளை அப்பா ஆவிக்குரிய வாழ்க்கையில அப்பா சபையில நல்ல ஒரு ஈடுபாடா இருக்க, ஊழியக்காரருக்கு கீழ்ப்படிந்த பிள்ளைகளாய், பெற்றோருக்கு பெரியவர்களுக்கு கீழ்ப்படிந்த பிள்ளைகளாய் எங்கள் சபை பிள்ளைகள் வாழ அப்பா கிருபை செய்யுங்க அப்பா, கிருபை செய்யுங்க. ஒவ்வொரு பிள்ளைகள் மேல் ஆவியை ஊற்றுங்க, பரிசுத்த ஆவியை ஊற்றுங்க, அபிஷேகத்தை ஊற்றுங்க. உம்முடைய பாதுகாப்பின் அபிஷேகம் ஒவ்வொரு பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளட்டும் தகப்பனே. அப்பா ஒவ்வொரு வாலிப பிள்ளைகள் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளட்டும் தகப்பனே. நுகத்தை முறியடிக்கக்கூடிய அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளட்டும். எங்கள் சபை வாலிப பிள்ளைகள் மேல் உம்முடைய பரிசுத்த ஆவியை ஊற்றுவீராக, அக்கினியை ஊற்றுவீராக. ஓரி பலதுனி மஷதுனி கபலதுரி பகபபபபப அல்மஹதுனி மஷதுனி அந்துலகதுனி மக்கபரபலபரபஷப. ஒவ்வொரு பிள்ளைகள் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளட்டப்பா. எங்கள் சபை வாலிப பிள்ளைகள் சிறு பிள்ளைகள் ஆண்டவரே பாதுகாப்பாய் ஆண்டவரே வாழ கத்த கிருபை செய்யுங்க ராஜா. அப்பா விசேஷமாக இன்றைக்கு கூட ஊழியக்காரர் சொன்னது போல அன்பு சகோதரி புவனா சகோதரியுடைய மகளை உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறப்பா. அந்த மகளுக்கு அப்பா ஆபரேஷன் செய்து கொண்டிருக்கிறோம். இப்போதே உம்முடைய வல்லமை ஊற்றப்படுவதாக கர்த்தர் நீங்க எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ணுவோமா? துணையா இருங்க.
நீங்க துணையா இருங்க. மகள் ஆண்டவரே இந்த சபைக்குள்ள வந்து சாட்சி சொல்லணும் ஆண்டவரே. அப்பா அந்த தாயார் போன மாதம் சாட்சி சொன்னாங்க அப்பா. அவங்க கண்ணீரோடு சாட்சி சொன்னாங்க தகப்பனே. என் மகளை கர்த்தர் எப்படியாவது தொடணும் என்று சொன்னாங்க ராஜா. அப்பா அதே போல தகப்பனே அந்த மகளை எப்படியாவது நீங்க தொடுங்க ராஜா, தொடுங்க. இந்த சபைக்குள்ள வரட்டும், ஆண்டவர் தான் என்னை காப்பாத்தினார் என்று சொல்லி சாட்சி சொல்லி உங்க நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் கிருபை செய்யுங்க ராஜா. நன்றி செலுத்துகிறோம்ப்பா, நன்றி செலுத்துற கோடான கோடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம் ராஜா. எல்லா துதி கன மகிமை யாவும் ஒருவருக்கே ஏறெடுக்கிற இயேசு மூலம் ஜெபிக்கிற எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் அப்படியே நம்முடைய ஜெபத்தை கேட்டு நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் பாதுகாப்பாய் வைக்க போகிறதற்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கையில தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா. ஆண்டவரை பிள்ளைகள் மேலே உம்முடைய பாதுகாக்கிற அபிஷேகம் தங்கி தாபரிக்கப்படுவதாக. எந்த விதத்திலேயும் இடறி விழாதபடிக்கு என் பிள்ளைகளை கர்த்தர் இந்த தேசத்தில் ஊன்ற கட்டி எழுப்புவீராக. ஹல்லேலூயா. குழந்தைகள் ஆண்டவரே, வாலிபர்கள் எல்லா மக்கள் மேலும் படிக்கிற பிள்ளைகள் மேலும் தேவ கரம் இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசியாக நாம் இன்னொரு குறிப்புக்காக ஜெபம் பண்ண போகிறோம். இன்னும் 2 குறிப்பு இருக்கு. சீக்கிரமாக நாம் ஜெபம் பண்ணி முடிக்க போகிறோம். அடுத்த குறிப்பு சீக்கிரம் வாங்க. யார் ஜெபம் பண்ண போகிறது வாங்க. இந்த குழந்தை பாக்கியத்துக்காக நாம் ஜெபம் பண்ண போகிறோம். திருமணமாகி குழந்தை இல்லாமல் இருக்கக்கூடிய தம்பதிகளுக்கு சீக்கிரத்திலே நல்ல ஒரு குழந்தை பாக்கியம் கொடுக்கும்படியாக, அது மாத்திரமல்ல திருமணமாகாத பிள்ளைகளுக்கு சீக்கிரத்தில் திருமணம் நடைபெறும்படியாக இந்த 2 குறிப்புக்காக மாத்திரம் நாம் பாரத்தோடு ஆண்டவர் சமூகத்தில் நாம் கெஞ்சி கண்ணீர் விட்டு நாம் ஆண்டவரை நோக்கி நாம் பார்க்க போகிறோம். திருமணமாகாமல் இருக்கிற பிள்ளைகளுக்கு சீக்கிரத்திலே நல்ல ஒரு ஏற்ற மணமகனை மணமகளை ஆண்டவர் கொடுக்கும்படியாக, அதனுடைய பணத்தேவைகள் சந்திக்கும்படியாக, அது மாத்திரமல்ல குழந்தை பாக்கியம் இல்லாத பிள்ளைகளுக்கு தம்பதிகளுக்கு தேவன் இந்த வருஷத்துல ஆண்டவர் சோத்திரம் வருகிற 2026 குழந்தை பாக்கியத்தை கொடுத்து தாயும் சேயுமாய் இருக்கும்படியாக நாம் எல்லாரும் கர்த்தரை சோத்திரம் பண்ணுவோம். சோத்திரம் 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 சோத்திரம். எங்களை அதிகமாய் நேசிக்கிறதான பரலோகத்தின் தோப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான அந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த 3ஆம் நாள் ஜெப கூட்ட கூட பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே நீர் அபரிவிதமாய் ஆசீர்வதித்து வருகிறீர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே இந்த நாளில கூட கர்த்தாவே ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே நாங்கள் கெஞ்சுகிறோம் தகப்பனே. ஆண்டவரே தகப்பனே, திருமணமாகாமல் இருக்கிறதான பிள்ளைகளுக்காக நாங்கள் கெஞ்சுகிறோம் தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. எங்களுடைய சபையில் அநேக வாலிமான பிள்ளைகள் ஆண்டவரே, வாலிமான ஆண்டவரே மகன்கள் காணப்படுகிறார்கள் அப்பா. சீக்கிரத்திலே பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் அந்த நாட்களிலே ஈசாக்கு ஒரு ரெபேக்கால ஆயத்தப்படுத்தினது போல தகப்பனே, இந்த நாட்களில் எங்களுடைய பிள்ளைகளுக்கு கூட கர்த்தாவே, வாலிமான கர்த்தாவே, பெண் பிள்ளைகளுக்காக விசேஷமாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. உம்முடைய சமூகத்தில் கெஞ்சுகிறோம் ஆண்டவரே தகப்பனே. என் தேவனாகிய கர்த்தர் நீர் மனம் இறங்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எங்கிருந்தாலும் நல்ல ஒரு ஆவிக்குரிய மணமகனை எங்களுடைய பிள்ளைகளுக்கு பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் நீர் அனுப்பும்படியா ஜெபிக்கிறோம் ஐயா. ஒரு நல்ல ஈசாக்கை அனுப்பும்படியா ஜெபிக்கிறோம் ஐயா. வாலிமான மகன்களுக்கு ஒரு நல்ல ரெபேக்காலை கர்த்தர் அனுப்பும்படியா ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த ஆண்டு முடிவதற்குள்ளாய் பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் எங்களுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தாவே நல்ல விசேஷமான காரியங்கள், திருமண காரியங்கள் நடைபெற கர்த்தர் உம்முடைய கண்களில் கிருபை கிடைக்கட்டும் ஆண்டவரே. என் தேவனுடைய கண்களில் கிருபை கிடைக்கட்டும் ஐயா. தயவு கிடைக்கட்டும் ஐயா. இரக்கம் கிடைக்கட்டும் ஐயா. ஆண்டவரே உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறையா. நீர் அப்படியாய் எங்களுடைய பிள்ளைகளுக்கு நீ செய்ய போகிறீர். அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா திருமணமாகி ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். பிள்ளை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறதான எங்களுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் சபையில் இருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. பேர் பேராய் ஆண்டவரே உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஏற்ற நேரத்தில் பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி, நீர் கொடுக்கிற பலன் ஆண்டவரே. நீர் கொடுக்கிறதான அந்த பலனை
ஆண்டவரே எங்களுடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக அப்பா நீங்க இரக்கம் பாராட்டுங்க அப்பா, நீங்க இரக்கம் பாராட்டுங்க அப்பா. பிள்ளைகள் எவ்வளவு வேதனைப்படுகிறார்கள் அப்பா, எவ்வளவு துக்கப்படுகிறார்கள் அப்பா. அன்று அண்ணாலை நினைத்தருளின கர்த்தர் எங்களுடைய பிள்ளைகளை நினைத்தருளும்படியா ஜெபிக்கிறோம் ஐயா. எங்களுடைய சபையில் இருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளை நீர் நினைத்தருளும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆண்டு முடிவதற்குள்ளாய் புதிய ஆண்டிலே புதிய காரியங்களை எங்களுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் நீ செய்ய போகிறீர். அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உம்முடைய சமூகத்திலே நாங்கள் கெஞ்சி இருக்கிறோம் ஆண்டவரே. ஏற்ற நேரத்திலே ஏற்ற வேளையிலே பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே நல்ல திருமண காரியங்கள் பிள்ளை பாக்கியம் கர்த்தர் நீர் கொடுத்து உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்த போகிறீர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இதிலும் பெரிதானவைகளை எங்களுடைய பிள்ளைகள் காணட்டும் தகப்பனே. நீர் அப்படி செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு அப்படியே திருமணமாகாத பிள்ளைகளுக்கு நல்ல திருமண காரியம் நடக்க போகிறது. குழந்தை பாக்கியம் பெற்றுக்கொள்ள போகிறார்கள். அடுத்த வருஷத்திலே அவர்கள் மூவராய் மாற போகிறார்கள். அதற்காக நம்ம எல்லாரும் கைகளை தட்டி ஆண்டவரை பலமாய் நாம் ஆர்ப்பரிப்போம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. அருமையான பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுப்பீராக. திருமணங்கள் சீக்கிரத்தில் நடைபெறுவதாக. நல்ல ஒரு மணமகன் மணமகளை கர்த்தர் கொடுப்பீராக. கடைசியாக சுருக்கமா ஜெபமணி முடிக்க போறோம். யாராவது ஒருத்தர் வரீங்களா? யாராவது ஒருத்தர் வரீங்களா? ஜெபமணி தெரிஞ்சுங்க வாங்க. ஆமென். ஊழியர்களுக்காக ஜெபம் பண்ண போகிறோம். ரெண்டாவது குறிப்பை சொல்லி நான் ஜெபம் பண்ண சொல்லியிருந்தேன். ஊழியர்களுக்கு விரோதமாய் செயல்படுகிற ஆவிகள் கட்டப்படும்படியாய், ஊழியர்களுக்கு விரோதமாய் யாகங்கள் எழுப்பப்படுகிறது, ஏவல்கள் செய்யப்படுகிறது, பூஜைகள் செய்யப்படுகிறது. இப்படிப்பட்ட ஆவிகளிலிருந்து ஊழியக்காரர்களை கர்த்தர் விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும்படியான், அது மாத்திரமல்ல ஊழியக்காரர்களுக்கு விரோதமாய் பேசுகிற நாவுகள் கட்டப்படும்படியான், ஊழியக்காரர்களுக்கு விரோதமாய் செயல்படுகிற ஆவிகள் கட்டப்படும்படியான், எந்த விதத்திலேயும் ஊழியக்காரனை எதிர்த்து நிற்காதபடிக்கு அவரோடு கூட நல்ல ஒரு ஐக்கியம் நல்ல ஒரு உறவை உண்டாக்கும்படியாக இந்த குறிப்புக்காக நாம் பார்த்தோடு ஜெபம் பண்ண போறோம். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஊழியக்காரர்களை பேசினால் அது ஆண்டவருடைய கணக்கிலே வைத்து எடுத்துக் கொள்வார் ஆண்டவர். ஆகவே அதற்காக நாம் இந்த குறிப்புக்காக நாம் ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். துதிகளுக்கு பாத்திரராகிய கர்த்தாவே, ஆமென். இதோ இந்த வேளையிலும் சுவாமி கொடுத்த குறிப்பை உம்முடைய கரத்துக்குள் வைக்கிறோம். கர்த்தர் தாமே ஊழியக்காரருக்கும் ஊழியக்காரருடைய ஆண்டவரே எல்லா விதமான வளர்ச்சிக்கும் கர்த்தர் நீர் துணையாய் இருக்கிறீர் என்பதை அறிந்திருக்கிறோம். ஆண்டவரே நீரே அவர்களை ஏற்படுத்தினீர். ஆண்டவரே இந்த கனமான ஊழியத்தை ஏற்படுத்தி தெய்வம் ஆரோனை ஆண்டவரே நீர் எப்படி ஏற்படுத்தினீரோ அதே போல இந்த உலகத்தில் உள்ள ஆண்டவரே ரட்சிக்கப்படாத ஜனங்களுக்காக தங்களுடைய வேலையையும் விட்டு தியாகமாய் ஊழியத்திற்கென்று வந்திருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரரையும் உம்முடைய பொற்பாதத்தில் வைக்கிறோம். ஆண்டவரே இந்த ஊழியக்காரர்களுடைய வளர்ச்சிக்கு விரோதமாய் செயல்படுகிற எல்லா சத்துருவின் கிரியைகளை கர்த்தர் நீர் நிர்மூலமாக்கும்படியாக ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே எல்லா கிரியைகளையும் கர்த்தர் நீர் ஆண்டவரே அழித்து தீர்க்கும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே என்னை நோக்கி கூப்பிடு, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வேன் என்று சொன்ன கர்த்தரை நாங்கள் நம்பியிருக்கிறோம் சுவாமி. ஊழியக்காரருடைய குடும்பம் ஆண்டவரே உம்மை மாத்திரமும் ஆண்டவரே உம்முடைய ஆண்டவரே இரக்கங்களுக்காக நோக்கி கெஞ்சி கொண்டிருக்கிறதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே அவர்களுக்கு துணை நீர் ஒருவர் மாத்திரம்தான் சுவாமி. ஆண்டவரே இந்த உலகத்தில் உள்ளவர்கள் கைவிட்டாலும் கர்த்தராகிய நீர் அவர்களை ஒரு நாளும் கைவிட மாட்டீர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம், உணர்ந்திருக்கிறோம்.
தேவன் ஆண்டவரே ஊழியக்காரர்களை ஏற்படுத்தின தெய்வத்திற்கு ஆண்டவரே இசப்பா மோசேக்கு விரோதமாய் ஜனங்கள் முறுமுறுத்த போது அவர்களுக்கு விரோதமாய் நீர் இறங்கி நீர் சுவாமி. அதே போல எந்த ஜனங்களும் ஆண்டவரே ஊழியக்காரர்களுக்கு ஆண்டவரே விரோதமாய் செய்வினை கட்டுகள், மந்திர சக்திகள், இப்படியாக பல செய்வினைகளை ஆண்டவரே செய்வதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் சுவாமி. அதை எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். ஆனாலும் கர்த்தர் அவர்களுக்கு யுத்தம் செய்ய நீர் வல்லவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. யார் ஊழியக்காரர்களுக்கு விரோதமாய் செயல்படுகிறார்களோ, யார் மாந்திரிக கட்டுகளை ஆண்டவரே செய்விக்கிறார்களோ, செய்வினை கட்டுகளை செய்விக்கிறார்களோ, அவர்களை கர்த்தர் நீர் ரட்சித்தருளும்படியாக ஜெபிக்கிறங்க தாவே. ஆண்டவரே எத்தனையோ மந்திரவாதிகள் உமக்கு ஊழியக்காரர்களாய் மாறி இருக்கிறார்கள் சுவாமி. ஆண்டவரே அதே போல ஆண்டவரே நீர் ஆண்டவரே எல்லாரையும் நீர் ரட்சித்தருளும்படியாக ஜெபிக்கிறோம். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம் என்று சொல்லி இருக்கிறீரே. அதன்படி கர்த்தர் ஆண்டவரே ஆண்டவரே உம்முடைய ஊழியத்திற்கும் உம்முடைய ஊழியக்காரர்களுக்கும் யாரும் ஆண்டவரே எதிர்த்தோ ஆண்டவரே எதிர்த்து பேசவோ ஆண்டவரே எந்த விதத்திலும் கர்த்தாவே முறுமுறுக்கிறவர்களாய் இருந்தாலும் அவர்களுடைய எண்ணங்கள் ஆண்டவரே, அவர்கள் ஆண்டவரே ஊழியக்காரர்கள் என்பவர்கள் ஆண்டவரே தங்களுடைய தகப்பனை போல என்ற எண்ணத்தை உருவாக்கி கொள்ள கர்த்தர் நீர் உதவி செய்தருளும்படியாக ஜெபிக்கிறங்க தாவே. அவர்களுடைய குடும்பத்துக்கு விரோதமாய் செயல்படுகிற எல்லா சத்ருவின் கிரியைகளையும் கர்த்தர் நீர் நிர்மூலமாக்கும்படியாக ஜெபிக்கிறங்க தாவே. எத்தனையோ ஊழியக்காரர்களுடைய குடும்பங்கள் எத்தனையோ அழிவுக்கு நேராய் ஆண்டவரே பிசாசானவன் கொண்டு போனாலும் அந்த அழிவிலிருந்து நீர் மீட்டு அவர்கள் மலை மேல் உள்ள பட்டணமாய் ஜொலிக்க செய்திருக்கிறீர் என்பதை ஜொலித்துக்கொள் ஆண்டவரே, ஜொலிக்க நீர் வைப்பீர் என்பதையும் நாங்கள் ஆண்டவரே உணர்ந்திருக்கிறோம். தேவன் தாமே ஊழியக்காரரை ஆண்டவரே கர்த்தர் அனைத்து ஊழியக்காரருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோங்க தாவே. ஊழியம் என்பது சாதாரண விஷயம் இல்லை சுவாமி. ஆனாலும் அந்த ஊழியக்காரர்களுக்கு என்ன தேவைகள், அந்த ஊழியக்காரருடைய ஆண்டவரே உடல் சுகபலன் எல்லாவற்றையும் நீர் பாதுகாத்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோங்க தாவே. விசுவாசிகளுக்காக ஆண்டவரே திறப்பின் வாசலில் நிற்கிற ஒவ்வொரு ஊழியக்காரரையும் நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். தேவன் தாமே அவர்களுக்கு துணையாய் இருந்து உம்முடைய தெய்வீக வல்லமையை நீர் ஆண்டவரே அப்பா நீர் ஆண்டவரே பாதுகாப்பாய் கொடுத்து உம்முடைய தேவ தூதர்களின் கரம் பாதுகாத்து கொள்ள கர்த்தர் நீர் உதவி செய்தருளும்படியாக ஜெபிக்கிறங்க தாவே. உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக, உம்முடைய நாமம் மாத்திரம் உயர்த்தப்படுவதாக. ஆண்டவரே உம்முடைய ஊழியத்தை செய்கிற ஒவ்வொரு ஊழியக்காரருக்கும் கர்த்தர் நீர் பாதுகாப்பையும் சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் ஞானத்தையும் வல்லமையையும் தீர்க்க தரிசனத்துக்குரிய ஆவியையும் ஆண்டவரே எல்லா அபிஷேகத்தை கெடுத்து கொண்டிருக்கிற சத்துருவின் கிரியைகளை கர்த்தர் நீர் நிர்மூலமாக்கும்படியாக ஜெபிக்கிறங்க தாவே. என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் அதை நான் தருவேன் என்று சொல்லி இருக்கிறீரே. இந்த வேளையிலே ஒவ்வொரு ஊழியக்காரருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் என் தெய்வமே. அவர்கள் படுகிற பிரயாசத்தின் பலனை கர்த்தர் நீர் அவர்களுக்கு கொடுத்தருளும்படியாக ஜெபிக்கிறோம். எத்தனையோ பேர் ஆண்டவரே ஏழ்மையோடு தங்களுடைய வறுமையில் இருந்து ஊழியத்திற்காக வந்திருக்கிறார்கள் சுவாமி. ஊழியத்தில் நிற்கிற ஆண்டவரே ஒரு ஊழியக்காரரும் அப்பா ஆண்டவரே வறுமை கோட்டிற்கு கீழ் இல்லாதபடிக்கு அன்றன்றைக்குரிய தேவைகளை கர்த்தர் நீர் ஆண்டவரே அவர்களுக்கு சந்தித்தருளும்படியாக ஜெபிக்கிறங்க தாவே. ரிபஹாவுக்ர பௌஷந்த ராகரதுனி ரிபஹாலரதினி ரபௌக்ரதினி ரபா பிரபௌஷகரதினி ரபௌனரதனரதினி ரிக்ரபௌனரலரதிக்ரவனரபா. தேவன் தாமே தேவன் கர்த்தர் நீர் ஆண்டவரே இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறீர். உம்முடைய ஊழியத்திற்கு வந்திருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரரையும் கர்த்தர் நீர் ஆண்டவரே உம்முடைய கரத்தில் வைத்து பாதுகாத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறங்க தாவே. ஆண்டவரே அவர்கள் தங்களுடைய அபிஷேகத்தை விட்டு ஒரு நாளும் விலக கூடாது சுவாமி. பிசாசானவன் எந்த விதத்தில் சோதனைகளை கொண்டு வந்தாலும் அதை சகித்து ஆண்டவரே இந்த ஆண்டவரே ஒவ்வொரு நாளும்
தங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே எத்தனையோ சோதனைகளை சகிக்கிற ஊழியக்காரர்களை கர்த்தர் நினைத்து பாருங்கப்பா. ஒரு விசையா இரக்கம் செய்தருளும்படியாக ஜெபிக்கிறோம். அந்த ஆண்டவரே ஊழியக்காரருடைய குடும்பங்களையும் நீங்க ஆண்டவரே ஊழியக்காரருக்கு உதவியாய் இருக்கிற மனைவிகள் குடும்பங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் பாதுகாத்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கரம் ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரருடைய குடும்பங்கள் மேலும் ஆண்டவரே ஒவ்வொரு ஆண்டவரே அந்த சபையை நடத்துகிற ஆண்டவரே சபையை நடத்தி ஆண்டவரை கொண்டு போகிற ஒவ்வொரு ஊழியக்காரருக்கும் கர்த்தரின் விசேஷித்த அபிஷேகத்தை கொடுத்து உயர்த்தும்படியாக ஜெபிக்கிறோம். தெய்வீக கரம் கிருபை கருணை ஆண்டவரே ஒவ்வொரு ஊழியக்காரரோடும் தங்கி இருப்பதாக ஆசீர்வதியும். ஆண்டவரே நாங்கள் கேட்டவற்றையும் கேட்க மறந்தவற்றையும் கர்த்தர் நீர் ஈவாய் கொடுத்து உயர்த்தி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். மன்றாட்டோடு கெஞ்சுதலோடு இந்த ஜெபத்தை ஆண்டவரே ஏறெடுக்கிறோம். கர்த்தர் நீர் ஆண்டவரே இந்த டெஃபிலா பிரேயரை போல ஆண்டவரே இதே போல பல ஜெபங்களுக்கு நாங்கள் ஆயத்தமாகி கொண்டிருக்கிறோம். இந்த ஜெபங்கள் எங்களை ஆண்டவரே எங்களுடைய ஆவிக்குரிய விதத்திலே ஆண்டவரே உயர்த்த நீர் உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே ஆமென் ஆமென். கர்த்தர் நம்முடைய எல்லா ஜெபங்களையும் கேட்டதற்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஊழியக்காரர்களை கர்த்தர் ஊழியக்காரனுக்கு விரோதமாய் பேசுகிற நாவுகள் கட்டப்படும்படியாய், ஊழியக்காரனுக்கு விரோதமாய் செயல்படுகிற ஆவிகள் கட்டப்படும்படியாய், ஊழியத்திற்கு விரோதமாய் சபைக்கு விரோதமாய் செயல்படுகிற அந்த காலத்தின் வல்லமைகள் கர்த்தர் அழிக்கும்படி நாம் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா. எல்லா ஜெபங்களையும் கர்த்தர் கேட்டு நல்ல பதில் கொடுக்க போகிறதற்காய் இந்த டெஃபில்லா ஜெபம் ஆசீர்வாதமாய் மாற்றி தந்ததற்காய் நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நல்ல பிதாவே, நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆரம்பம் முதல் முடிவு மட்டும் தேவ கரம் எங்களோடு கூட இருந்தது. நாங்கள் ஜெபித்த எல்லா ஜெபங்களையும் கேட்டிருக்கிறீர் ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை கேட்டிருக்கிறோம். அந்த வார்த்தையின்படி நடக்க செயல்பட தேவன் கிருபை தருவீராக. இந்த டெஃபில்லா ஜெபம் கெஞ்சக்கூடிய ஒரு ஜெபமாய் இன்றைக்கு இருந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இப்படி நாம் மையப்பட்டோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.